ஃப்ரீலான்சிங் என்றா என்ன, ஃபைவர் என்றா என்னன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ரீலான்சிங்ன்றதை பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபைவர் அப்படின்றத பார்ப்போம். அடுத்து வந்து இந்த ஃபைவர்ன்றதை நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது ஒரு ரிமோட் ஒர்க் மாதிரி ஒரு வெப்சைட். ஃபைவர்ன்றது வெப்சைட். ஸோ ஃபேஸ்புக் ஒரு வெப்சைட், இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு வெப்சைட். ஸோ அப்பா இருக்கிறபடியா நீங்க அப்பா யூஸ் பண்றீங்க. பட் ஆக்சுவலா அது உண்மையிலேயே என்னன்னா வெப்சைட். ஸோ அதே மாதிரி ஃபைவர் அப்படி FIVERR. ஸோ இவ்வளவு இது வந்து ஒரு வெப்சைட்டா தான் இருக்கு. இந்த லிங்க்டின், ஸோ இந்த மாதிரி கேட்டுருப்பீங்க. லிங்க்டின்ல வந்து நீங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ லிங்க்டின் வந்து நார்மலா பர்சனல் ப்ரொஃபஷனல் ஒர்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமென்று நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஃபைவர் அப்படின்றது ஃப்ரீலான்சிங் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து ஒரு ஜாப். ஸோ நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமா பின்னாடி வந்து சொல்லி கொண்டு போறேன். ஓகே, இந்த ஃபைவரும் அதாவது நாங்க ட்ரெடிஷனல் ஜாப்புக்கும் என்ன டிஃபரெண்ட், கிக்ஸ் அண்ட் என்ன, அடுத்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல சக்சஸ் ஸ்டோரிஸ், ஏர்னிங் ப்ரூஃப் எல்லாம் நாங்க வந்து பார்க்க இருக்கோம். ஓகே, ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றா என்ன? ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து யாருக்காவது தெரியுமா? ஸோ தெரிஞ்சா ஜஸ்ட் அப்படின்ற மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க. தெரியல அப்படின்னா நோ அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ சாட் பாக்ஸ்லயே நீங்க எல்லா மெசேஜையும் வந்து பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்க ஜஸ்ட் அண்ட் ஊடி ஃபுல்லா டைப் பண்ணதை விட வை என்று போட்டாலே எனக்கு விளங்கும். நோ ஒண்டா என்னட்டு நீங்க டைப் பண்ணாலும் ஓகே. கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா உங்களோட சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் தந்தீங்கன்னா தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இந்த கிளாஸை கொண்டு போகலாம். ஓகே, ஸோ சில பேர் சொல்லிக்கிறீங்க நோ வந்து, சில பேர் சொல்லியிருக்கிறீங்க ஜெஸ் வந்து. கிட்டத்தட்ட வந்த கமெண்ட்ஸ்ல வந்து நோன்றது தான் கூடவா இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து சிம்பிளா சொல்ல போனா நீங்க ஜொப்னு சொல்லுவீங்க தானே. பிசிக்கலா எங்களோட ரியல் வேர்ல்டுல வந்து நாங்க ஜொப் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? ஸோ ஜொப் பண்றது நார்மலா பிசிக்கலா போய் ஒர்க் பண்ற ஒர்க்கிங் என்று சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து நீங்களா போய் அதுல அட்டெண்டன்ட் பண்ணி நீங்க அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்குறத வந்து நீங்க அதை என்ன சொல்லுவீங்க, ஒரு ஜாப் பண்ண சொல்லுவீங்க, இல்லை வேகன்சின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படி நேம் இருக்கு. அதே ஒர்க் நீங்க ஆன்லைன்ல உங்களோட வீட்டை இருந்து கொண்டோ அல்லது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டான இடத்துல இருந்து கொண்டு நீங்க ஆன்லைன்ல வந்து பண்ற ஒர்க்கை தான் சொல்ற ஃப்ரீலான்சிங். ஜஸ்ட் அந்த ஜொப்புக்கு ஒரு சேமான வேர்ட் தான். பட் இது வந்து என்ன, ஒரு ஆன்லைன்ல டிஜிட்டல் மூலமா நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அதுக்காக நேம் தான் அது டேர்ம் வேர்ட்ஸ் மாதிரி ஃப்ரீலான்சிங். சரியா? இந்த ஃப்ரீலான்சிங் வந்து நாங்க ஜஸ்ட் ஒரு தியரிட்டிக்கலா ஒரு இதை பார்த்தோம்னா, ஸோ ஃப்ரீலான்சிங்ன்றது வந்து இண்டிபெண்டா என்னண்டா நீங்க தான் அதுக்கு ஓனரா இருப்பீங்க. ஸோ நீங்க வந்து எப்போ ஒர்க் பண்ணணும், நீங்க என்னென்ன யாரோட ஒர்க் பண்ணணும்லாம் நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. இண்டிபெண்டா வந்து நீங்க ஒர்க் பண்றது. சரியா? அதுலயும் வந்து நீங்க ஸ்கில்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்கில் இல்லாட்டியும் சரி, நீங்க நார்மலா ஒரு ஒர்க் பிசிக்கலா போனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஸ்கில் தேவை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு மேசன் வேலைக்கு போறண்டா கூடி உங்களுக்கு அந்த மேசன் வேலையில இருந்து அந்த மேச சீமெந்த மண்ணுல எல்லாம் குலைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன எனர்ஜி இருக்கணும், ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ ஒரு கேர்ள்ஸ் வந்து மேசன் வேலைக்கு போலாமா? இல்ல. போக கூடாண்டு இருக்கா? இல்ல. பட் என்ன, அந்தந்த டைம் பேக்குக்கு அந்தந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் சரி, அதைத்தான் சொல்றது குவாலிஃபிகேஷன். ஸோ இது வந்து கட்டாயம் கேட்பாங்க. ஸோ அது நான் எக்ஸாம்பிளுக்கு மேஷன் ஜாப் சொன்னா, இதே மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து நீங்க ஒர்க் போனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும். பட் இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்றதுல வந்து நீங்க எந்த இப்போ உங்கள்ட்ட பேசிக்கான ஒரு ஸ்கில்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ கொஞ்சம் கூடி ஜீரோ நாலேஜ்ல உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படி என்ன ஸ்கில் நான் சொல்றேன், உங்கள்ட்ட ஏதாவது ஒன்று இருக்கு, அதாவது திறமையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நல்ல ஸ்கில்ஸ் ஒன்று ஒரு பர்சனை பார்த்தோம்னா, இப்போ அவருக்கு கொஞ்சம் படிச்சு டிகிரி எதில் முடிச்சு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னா அவர் வந்து என்ன வெப்சைட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி அவர்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ சப்போஸ் நீங்க வந்து படிக்கல, அதே மாதிரி நீங்க வந்து எந்த ஒரு ஸ்கில்ஸும் இல்லாத ஒரு ஆள் அப்படின்ற ஒரு லோ ஒரு மீடியம் லெவல் ஃபேமிலியில இருந்து வாரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து பெருசா இருக்க சான்ஸ் இல்லாட்டிக்கு நீங்க வந்து என்ன சின்ன சின்ன ஒர்க், இப்போ டைப்பிங் ஒர்க். ஸோ நார்மலா மொபைல்ல நீங்க ஒரு மெசேஜ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மெசேஜ் பண்றது உங்கள்ட்ட இருக்கிற அந்த ஸ்கில்ஸ். இப்போ ஒரு பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குற இது வந்து ஐடி நாலேஜ் ஆனது. நீங்க நல்லா பாடுவீங்கன்னா அது ஒரு ஸ்கில். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ்களை வச்சு நீங்க ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதை எப்படி ஏர்ன் பண்றேன்னா நீங்க ஆன்லைன் மூலமா தான் நீங்க இந்த ஒர்க் எல்லாம் பண்ண போறீங்க. அதனாலதான் இது வந்து ஃப்ரீலான்சிங் ரிமோட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃப்ரீலான்சிங் பொதுவா சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீலான்சிங்ன்றது ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல, டோட்டலா எல்லாத்தையும் சொல்றது ஃப்ரீலான்சிங். அப்படி இப்ப நாங்க வந்து டீச்சிங், லேபர், அதே மாதிரி இன்ஜினியரிங், ஸோ எல்லாத்தையும் வந்து என்ன ஜாப் ஒர்க் சொல்லுவாங்க, இல்ல ஜாப் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆன்லைன்ல ஒர்க் பண்ற சில சில ஜாப்களுக்கு ஒரு நேம்கள் இருக்கு. அந்த நேம் எல்லாம் பொதுவா சொல்றதுதான் ஃப்ரீலான்சிங். ஸோ சிம்பிளா நான் இன்னொருக்கா சொல்றேன். ஜஸ்ட் நீங்க ஐடியா எடுக்கணும். ஃப்ரீலான்சிங்னா என்னன்னா ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல வந்து ஒர்க் பண்றது இவ்வளவு காணும். ஸோ நான் ஓவரா தியரிட்டிக்கலா நான் சொல்லல.
சிம்பிளா நீங்க ஐடியா எடுக்கலாம். பட் நான் தியரட்டிக்கலா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இவ்வளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதுல. அடுத்த பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சர்ண்டா, ஸோ ஃப்ரீலான்சிங்னா இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு என்ன, ஜஸ்ட் ஆன்லைன்ல வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க, ஆன்லைன்ல ஒர்க் பண்ணாலே நீங்க ஃப்ரீலான்சர் அப்படின்றா. ஸோ இப்போ ஃப்ரீலான்சர் அப்படின்றது வந்து அந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை வந்து பண்றவங்க. ஸோ அது வந்து ஒரு சைட்ல இருக்கிற ஒர்க் பண்றவராங்களாம் இருக்கலாம், அந்த ஒர்க்கை வந்து வாங்குறாங்களாம் இருக்கலாம். ஸோ அது வந்து ஃப்ரீலான்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் வந்து கிளைண்ட் இப்போ நீங்க ஷொப்புக்கு போனீங்கன்னா அந்த ஷொப்புக்கு அந்த கடையில இருந்து செல் பண்ற செல்லர்ஸ் இருப்பாங்க. நீங்க வந்து ஷொப்புக்கு வந்து ஒரு ஷர்ட் எடுக்க போறீங்கன்னா அந்த ஷர்ட்ல நீங்க ஒரு பையரா போவீங்க. ஸோ இந்த ரெண்டு பேரையும் வந்து இப்போ ஆன்லைன்ல நீங்க இதை ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க ஃப்ரீலான்சருக்குள்ள வருவீங்க. ஸோ அங்கால சைட்ல நீங்க யாருன்னு தெரியாது, நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது, என்ன வயசு, நீங்க போயா கேர்ள் ஆண்டு கூட தெரியாது. பட் நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்ற இன்னொரு ஆள்கிட்ட வந்து கண்டெக்ட் பண்ணி அவங்க மூலமா நீங்க வந்து ஒர்க் எடுப்பீங்க. ஸோ எல்லாம் எப்படி எப்படின்றத நான் சொல்லுவேன். ஜஸ்ட் நீங்க ஐடியாக்களை எடுத்துக்கொண்டு வாங்க. டவுட்ஸ்னா நீங்க கட்டாயம் வந்து மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணுங்க, நான் மெசேஜில் செக் பண்ணிக்கொள்ள தான் இருக்கு. ஸோ ஃப்ரீலான்சர் அப்படின்றது இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை பண்றவங்க தான் சொல்ற ஃப்ரீலான்சர். ஸோ நான் அழகா தமிழ்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன். அது ஓவரா சுத்த தமிழ்ல இருக்கிறபடியா மேபி உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்ல ஈக்குவல். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம படமெல்லாம் போட்டு கொஞ்சம் விளங்குற மாதிரி கலர்ஃபுல்லாக காட்டியிருக்கேன். ஓகே. ஃப்ரீலான்சிங் அப்படின்றது வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் ரெண்டு பேருமே உள்ளடங்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த ஒரு ஆள் வந்து வண்டி வடைய உருட்டிட்டு போற மாதிரி போறேன். ஸோ இவங்க வந்து விற்கிறவங்க. ஸோ செல்லர்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நாங்க வந்து என்ன வாங்குறோம், ஆன்லைன்ல வந்து நாங்க ஏதாவது ஒன்று ஒர்க்கை வாங்கினோம்டா இதை வந்து பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீலான்சருக்குள்ள வர ஒன்று வருதுண்டா பையர் செல்லர்ஸ், அவங்க வந்து ஆன்லைன்ல யூஸ் பண்ணி தான் அந்த ஒர்க்கை செய்யறாங்கன்ற அர்த்தம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பையர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நார்மலா கிளைண்ட்ஸ் என்று நாங்க இங்க யூஸ் பண்ணுவோம். செல்லர்ஸை வந்து சர்வீஸ் ப்ரொவைடர், பட் நாங்க செல்லர்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ நாங்க மெயினா இந்த ஒரு செல்லர்ஸா இருக்கிறதுக்கு தான் நாங்க ட்ரை பண்ணுவோம். நாங்க மணியை வந்து மேக் பண்ணணும், அதனால நாங்க செல்லர்ஸா தான் இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பையர்ஸா இருக்கிறது வந்து எங்கள்கிட்ட கிளைண்ட்ஸ்கள் வாரது. அப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க பையர்ஸ் எப்படின்னா ஒரு பிசினஸ் கம்பெனியா இருக்கலாம், இல்ல ஒரு தனி இண்டிவிஜுவல் பர்சனா இருக்கலாம். அவங்களோட ஒர்க்கை வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்போமே, யூனிவர்சிட்டியில கொடுத்த ஒரு அசைன்மெண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு ப்ரெசன்டேஷனை வந்து கொடுத்துருக்காங்க யூனிவர்சிட்டியில. அப்போ அவர் வந்து அவரால் ஒர்க் பண்ண இல்லாட்டிக்கு அவர் இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல யாரையாவது ஒரு ஆளை தேடி நான் இந்த ஒர்க் எனக்கு இந்த ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணிட்டாங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு பேமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு கதைப்பாங்க. கதைச்சு ஒரு டீலுக்கு வருவாங்க. ஸோ இந்த செல்லர்ஸ்ன்றவர் வந்து என்ன செய்வார், அவருக்கு அந்த பேமெண்ட்டுக்கு அந்த ப்ரெசன்டேஷனை செஞ்சு கொடுப்பாரு அவர் சொல்ற மாதிரி. ஸோ இப்படிதான் அவர் உங்களுக்கு நீங்க அந்த ப்ரெசன்டேஷனை கொடுக்க அவர் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ நான் ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளுக்கு சொன்னான். இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நாங்க பின்னுக்கு பார்ப்போம். ஓகே. ஸோ மெயின் விஷயத்துக்கு இப்பதான் பாரம் ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃப்ரீலான்சிங்ன்ற நான் சொன்னா ஒரு பொதுவா இருக்கிற ஜொப்புகளுக்கான ஆன்லைன்ல ஒர்க் பண்ற ஜொப்புகளுக்கான நேம் தான் ஃப்ரீலான்சிங் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ள என்னென்ன ஜொப்புகள் இருக்குண்டா அப்ப நான் சொன்ன மாதிரி டீச்சிங் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்க பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குண்டா அந்த ஃப்ரீலான்சிங்ல ஒர்க் பண்றது. ஸோ இதுலயே நீங்க பாருங்க ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் வந்து எக்கச்சக்கமா இருக்குது. இந்த குரு, டெல்மிக்ஸ், ப்ரூக்ஸ் லான்சர், டாப் ஃபிளெக்ஸ் நைட் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அப்வொர்க், ஃப்ரீலான்சர், ஃபிளெக்ஸ், யோ பீப்புள் அவர் அப்படின்னு நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த இதுகள் இத்தனை இருந்து ஒன்றே ஒன்று மட்டும் நல்ல ஃபேமஸா நல்ல டிமாண்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான் ஃபைவர். ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீலான்சிங் என்னன்னு கேட்டு இருந்தான். ஸோ நிறைய பேர் வந்து இதுல 90% நாங்கள் வந்து நோ தெரியாத மாதிரி தான் ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இப்போ நான் கேட்கிறேன், ஃபைவர் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியுமா? ஸோ ஏதாவது உங்களுக்கு பேசிக்கோ இல்லை நல்ல ஸ்டாண்டர்டோ தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரியுமாண்டா ஜெஸ் அல்லது வை என்று மெசேஜ் பண்ணுங்க, தெரியலண்டா என் அல்லது நோ ஏதாவது ஒரு ஆப்ஷன். ஓகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணலாம், எனர்ஜெட்டிக்கா இருங்க. ஸோ நாங்க ஃபாஸ்டா மெசேஜ் பார்த்து கொண்டு போவோம். ஓகே. இதுல வந்து கொஞ்சம் ஜெஸ்ஸும் வந்து இருக்குது, இந்த முறை நோவும் வந்திருக்கு. பட் யூஸ்வல் போல நோ தான் கூட. ஸோ அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபைவர் அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்கு தான் நீங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை, நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ நாங்க ஃபைவர் அப்படின்றது வந்து ஒரு வெப்சைட். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உம் எப்படி என்றா ஒரு ஷாப் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க பிசிக்கலா நாங்க ரியல் வேர்ல்டோட இது கதைப்போம். ஸோ ரியல் வேர்ல்டோட வித்தியே கதைக்கக்குள்ள நீங்க ஒரு ஷாப்
ஸோ அந்த ஷாப்ல வந்து எல்லா ஓகே மார்க்கெட் எடுங்க. மார்க்கெட்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ மார்க்கெட்ல வந்து மீன் கடை, மீன் இருக்குது, மேபி ட்ரெஸ் கடை இருக்கலாம், மேபி மரக்கறி கடை இருக்கலாம். ஸோ இப்படி எக்கச்சக்கமான ஷாப்ஸ்கள் இருக்கு. ஸோ மார்க்கெட்ன்றது எங்களோட நீட்ஸை வந்து ஃபில் பண்றது தான் சொல்றோம் மார்க்கெட். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபைவர் அப்படின்றது ஆன்லைன்ல வெப்சைட். ஸோ கிளைண்ட்ஸுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த ஒர்க்குகளை செய்து கொடுக்கறதுக்கு யாரோ ஒரு ஆள் வந்து அங்க ஃபைவர்ன்றதுல வந்து இருப்பாங்க. ஸோ அப்படித்தான் இந்த ஃபைவர்ன்றது ஒர்க் ஆகுது. இது வந்து ஒரு ஆன்லைன்ல வந்து ஏன் இது மட்டும் டிமாண்ட் இருக்கு, அதாவது இவ்வளவு நான் சொல்லியிருந்தேன், நான் இத்தனை பேர் இவ்வளவு இருந்தும் பட் வந்து இந்த ஒன்றை தான் எல்லாருமே பெருசா கதைக்கிறாங்க, இதைத்தான் கொஞ்சம் பெருசா டிமாண்டா பேசுறாங்கன்றா இதுக்கு என்ன இருக்குது அப்படி. ஸோ அதை நாங்க பார்ப்போம். ஸோ ஃபைவர் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்க ஃபர்ஸ்ட் அதில் ஹிஸ்டரி ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். ஏன்டா இப்பயுமே நாங்க ஒரு ப்ரொஃபஷனலா ஒன்று ஒர்க் பண்ண போறோம்டா கட்டாயம் நீங்க ஹிஸ்டரி பார்க்கணும். ஏன்னு நான் சொல்றேன்டா, மேபி அது ஸ்கேமாவும் இருக்கலாம். மேபி நீங்க வந்து அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு இதை வந்து சூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு இன்னொரு ஆள்கிட்ட கதையை இருக்கு. ஸோ கட்டாயம் நீங்க ஒரு ஒர்க்ல இறங்க போறீங்கடா, ஒரு ப்ரொஃபஷனலான பாத்வேல இறங்க போறீங்கடா, ஹிஸ்டரி கட்டே ஆகணும். இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு எஜுகேஷனோட ஒரு டிகிரியோ டிப்ளமோ நீங்க சூஸ் பண்றீங்கடா, கட்டாயம் நீங்க விசாரிப்பீங்க, இதை நான் படிச்சா எனக்கு வந்து ஒர்க் கிடைக்குமா, இது வந்து ஃபியூச்சர்ல வந்து ஹெல்ப் பண்ணுமா, கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஆன்லைன்ல வந்து மணி மேக் பண்ண போறீங்க அப்படின்றவங்க வந்து நீங்க கட்டாயம் அதில் ஹிஸ்டரி கற்றுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா சொல்ல போனோம்னா இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து நாங்க பார்ப்போம் ஹிஸ்டரியை. 2010, அதாவது 2010 இருந்து இந்த ஃபைவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ நாங்க இருக்கிறது 2025, அதுவும் முடிய போகுது. கிட்டத்தட்ட 15 வருஷமா இந்த ஃபைவர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் எந்த ஒரு ஸ்கேமும் இல்லாம. அதே மாதிரி மல்டிநேஷனல் ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ். ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கு ஏன் இந்த ஃபைவர் டிமாண்ட். ஸோ மல்டிநேஷனல் அப்படின்ற அர்த்தம் என்னன்னா, நீங்க கிட்டத்தட்ட இந்த ஃபைவர்ல எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ் வந்து இருக்காங்க, எக்கச்சக்கமான ஃப்ரீலான்சர்ஸ் வந்து, அதாவது செல்லர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ சர்வீஸ் எத்தனை இருக்குண்டா 2 மில்லியன். இங்க சர்வீஸ் அப்படின்றது நான் என்னத்தை கதைக்கிறேன்டா, நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இப்போ வெப் டெவலப்மெண்ட் பண்ண தெரியும் என்ற ஒரு ஆள் போட்டிருந்தேன்டா, அது ஒரு சர்வீஸ். இன்னொரு ஆள் போடலாம் என்ன, எனக்கு வந்து டைப்பிங் தெரியும்டா, அது ஒரு சர்வீஸ். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு போட்டோஷாப் எல்லாம் நான் செய்வேன் நல்லா அப்படின்னா அது ஒரு சர்வீஸ். இப்படி 2 மில்லியன் சர்வீஸ் வந்து இந்த ஃபைவர்ல வந்து இருக்குது. ஸோ வித்தியாசமான சர்வீஸ். நான் இதை காட்டுறேன், ஃபைவருக்குள்ள போய் அவ்வளவு சர்வீஸையும் நான் காட்டுறேன். அடுத்து வந்து ஃபைவர் வந்து என்ன, ஒரு பிரிட்ஜா இருக்குது ஃப்ரீலான்சருக்கும் பையர்ஸுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர்லயோ ஒரு லேப்டாப்லயோ இல்லை மொபைல் போன்லயோ வந்து நீங்க இதை ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரி ஒரு ஆள் அங்கால சைட்ல இருந்து உங்களை டிரெக்டா, நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஓகே வெப்சைட் டிசைன் பண்ணி தருவேன்ன்ற மாதிரி ஒரு சர்வீஸை கொடுக்குறீங்கன்னா, வெப்சைட் டிசைன் பண்ற தேவையான ஒரு ஆள் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டெக்ட் பண்ணோடனே கால் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் சேட்டிங்ல எல்லாமே நடக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேட் மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று வரும், இவர் வந்து உங்களை கண்டெக்ட் பண்றாங்க அப்படின்னு. ஸோ நீங்க அதுக்கு நீங்க இந்த ஃபைவருக்குள்ளேயே போய் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் எல்லாம் சொல்லி தருவேன். ஓகே, ஸோ இப்படித்தான் நீங்க 2 பேரும் கதைப்பீங்க. அவங்க என்ன இப்போ வெப்சைட் டிசைனர்டா, வெப்சைட் டிசைன் பண்ணக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன தேவையில்லை, அந்த வெப்சைட் எப்படி இருக்கும், எத்தனை பேஜ்ல அந்த வெப்சைட் வேணும், அந்த வெப்சைட் வந்து என்னத்துக்கு, அவங்களோட ஷாப்புக்கா இல்லது அவங்களோட ஜிம்முக்கா இல்லது அவங்களோட ஆஃபீஸுக்கா எதுக்கோ, அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே இதெல்லாம் நான் செஞ்சு தருவேன், செய்ய இயலுமாட்டா நீங்க செஞ்சு தருவேன், ஓகே நான் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணி தருவேன், இந்த அமௌண்ட் வந்து இவ்வளவு, நீங்க டாலர்ஸ்ல தான் நீங்க எல்லாமே ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ அதை எல்லாருமே நல்லா மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஏர்ன் பண்ண போற ஒவ்வொரு ரூபாயும் டாலர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ நீங்க எந்த கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்க ஸ்ரீலங்காவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், ஆக்சுவலா நீங்க கனடா இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து கட்டாயம் டாலர்ஸ்ல தான் பே பண்ணி ஆகணும். ஸோ ஃபைவர்ல அப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் மெயின் பியூட்டியே. எப்பயுமே நாங்க எங்கட கண்ட்ரி கரன்சில ஒர்க் பண்ணி நாங்க எங்களோட தேவையை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாங்க எப்படி ஏர்ன் பண்ணாலும் அந்த மணி அப்படியே போயிடும். அதே நீங்க டொலர்ஸ்ன்றது இன்டர்நேஷனல் கரன்சி, எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சுதான் மற்ற கரன்சி எல்லாமே மெயினா பார்ப்பாங்க. இப்ப ஸ்ரீலங்காவை எடுத்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு $1 அப்படின்றது 300 ரூபா கிட்டத்தட்ட. அதே மாதிரி இந்தியன் எடுத்தோம்னா $1ன்றது 80 ரூபா. ஸோ 80 ல இருந்து 90 அந்த மிட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ நீங்க நார்மலா உங்களோட கண்ட்ரில ஒரு மந்த்துக்கு ஸ்ரீலங்காண்டா ஒரு அவரேஜ் ஒரு மந்த் சேலரி வந்து 35,000 இருந்து 45,000 இருக்கும், ஒரு அவரேஜ் ரேஞ்ச். அதே வந்து ஒரு இந்தியனா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு 20 to 30 or 40 அந்த லெவலுக்குள்ள இருப்பீங்க. பட்
அதே நீங்க வந்து ஒரு $100 சிம்பிளா நீங்க இந்த ஃபைவர்ல ஏர்ன் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் நான் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ், சாரி, வெப்சைட் டிசைன் உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா, வெப்சைட் டிசைன் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ஒரு பேஜ் இருக்கிற ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு $80 நீங்க ஃபைவர்ல ஏர்ன் பண்ணலாம். ஸோ $80 நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க உங்களோட கண்ட்ரி கரன்சிக்கு என்ன மாதிரியே பாருங்க. ஓகே. ஒருத்தர் கேட்டிருக்கார், ப்ரொஜெக்ட்டை நாங்க பண்ணி கொடுத்தோம்டா பேமெண்ட் அவங்க எப்படி பண்றேன்டா அவங்கள எப்படி நம்புறது? ஸோ இது ஒரு குட் கொஸ்டின்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்டா, ஃபர்ஸ்ட் அவங்க தான் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அதுக்கு பிறகு தான் ப்ரொஜெக்டே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதான் ஃபைவர்ல இருக்கிற பெஸ்ட் இது. ஸோ அவங்க வந்து அவங்களோட கார்டை கிரெடிட் கார்டில் வந்து பேமெண்ட்டை பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ பேமெண்ட்டை பண்ணோடனே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடாது. இப்போ நீங்க கேட்ட மாதிரி அங்க கிளைண்ட்ஸ் யோசிப்பேர் தானே, நான் பேமெண்ட்டை பண்ணா அவர் வந்து பேமெண்ட்டை வாங்கிட்டு ஒர்க்கு தராம இருந்தாண்டு. ஸோ அந்த ஃபைவர் அதுக்கு ஒரு ஒர்க் ஒரு பண்ணியிருக்காங்க என்னன்னா, ஸோ ஃபைவர்ன்றது இப்படி யோசிங்க. நான் இங்க இருக்கேன், நீங்க வந்து அங்க சைட்ல இருக்கிறீங்க. ஸோ இந்த ஜூம் கிளாஸ்ன்றது நீங்க ஒர்க் பண்ற ஒரு பிளேஸ் வச்சுங்க. இப்ப நீங்க வந்து ஜூமுக்கு பேமெண்ட் பண்றீங்க, எனக்கு தான் பேமெண்ட் பண்றீங்க, பட் அந்த ஜூம் மூலமா தான் எனக்கு வரப்போகுது. அந்த ஜூம் என்ன செய்யும்டா, அந்த பேமெண்ட்டை கால் பண்ணி வச்சிருக்கும். அதாவது நீங்க உங்கள்ட்ட இருந்து வாங்கி எனக்கு தர விடாது, அப்படியே வச்சிருக்கு. நான் எப்ப அந்த ஒர்க்கை உங்கள்ட்ட கொடுக்குறேனோ, நீங்க அதை ஓகே அக்செப்ட் பண்ண பிறகு அந்த ஜூம் எனக்கு ரிலீஸ் பண்ணும் அந்த மணி. ஸோ அதுக்கு பிறகு இந்த மணி வந்து இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து அட் ஆயிடும். ஸோ இப்படிதான் நடக்கும். ஸோ யாருமே இங்கே ஸ்கேம் பண்ணிடலாது. அதனாலதான் இந்த ஃபைவர்ன்றது 100% ட்ரஸ்டடான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ நல்ல கேள்வி பிரதர். ஓகே, இப்படி யாராவது டவுட்ஸ் இருந்தா நீங்களும் கேட்டுக்கொள்ளலாம். ஓகே. ஸோ இந்த ஃபைவர் அப்படின்ற ஒரு வெப்சைட், இது ஒரு வந்து பிரிட்ஜா இருக்கு இந்தியால சைட்ல இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு, அங்கால சைட்ல இருக்கிற ஒரு அங்கால செல்லர்ஸ், சாரி கிளைண்ட்ஸ் அங்கால சைட்ல இருந்தா நான் இந்தியால சைட்ல செல்லர்ஸுக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கு. அடுத்து வந்து மெயின் கேட்டகரிஸ் வந்து கிட்டத்தட்ட 500க்கு மேலே இருக்கு. அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராஃபிக் டிசைன் அப்படி என்று சொன்னா அது ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரி கீழே பிளேயர் டிசைன், போஸ்டர் டிசைன், இன்விடேஷன் டிசைன், பிசினஸ் கார்டு டிசைன் அப்படி என்று எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்கு, சப் கேட்டகரிஸ். ஸோ 500 பிளஸ்ன்றது மெயின் கேட்டகரி. ஸோ பிளஸ் ஏன்னு சொல்லியிருக்கேன்டா, ஒவ்வொரு மந்த்தும் ஃபைவர் வந்து அப்டேட் பண்ண நியூ சர்வீஸ்களை வந்து புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க இந்த ஃபைவர் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இது வந்து 2 மில்லியன்ன்றது வந்து நான் ஜஸ்ட் ஃபைவர் ஒஃபிஷியல் வெப்சைட்ல எடுத்தது. பட் இப்போ வந்து சேஞ்ச் ஆகியும் இருக்கலாம். அதாவது சேஞ்ச் ஆகியும்னா இன்னும் கூட கூடி இருக்கலாம். ஓகே பிரதர், உங்களுக்கு கிளியரா இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்து சிஸ்டரா பிரதர் அண்டு தெரியல. ஓகே, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கறேன்னா நீங்க லாஸ்ட்லயும் கேட்டுக்கலாம், இப்போ இடையில கேட்கறனால நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஓகே, ஃபைவர்ல இது நான் ஃபைவர்லயே ஒஃபிஷியல் வெப்சைட்ல. ஓகே சிஸ்டர், ஃபைவர்ல வந்து நீங்க ஒஃபிஷியல் வெப்சைட்லயே நான் வந்து இதை எடுத்திருந்தேன். ஸோ மேபி நிறைய பேர் யோசிப்பீங்க சும்மா கூகுளில் போய் டெவலப் பண்ணிட்டு டீச்சர் சொல்றாண்டு. இது வந்து ஃபைவர்லயே நான் எடுத்திருந்தேன். ஸோ இது என்ன அர்த்தம் பண்ணா, நீங்க ஃபைவர்ல ஒவ்வொரு 4 செகண்டுக்கு இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல கூட யாரோ ஒரு ஆள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்கில்ல வச்சு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 50 மில்லியன் பிளஸ் டாலர்ஸ், 50 மில்லியன் பிளஸ் அங்கால டொலர்ஸா. ஸோ இந்தியன் ருபியஸ், ஸ்ரீலங்கன் ருபியஸ் இல்ல, டொலர்ஸ் 50 ஒரு நாளைக்கு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆளும் வந்து விட்ரோ பண்றது சரி, இன்னொரு ஆளுக்கு பேமெண்ட் பண்றது, அப்படி 50 மில்லியன் கிட்ட ஜஸ்ட் ஒன் டேல. அடுத்த பியூட்டி என்னடா ஃபைவர்ல மெயின் ஆனது வந்து, நீங்க ஒரு ஆர்டர், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா குறைஞ்சது நீங்க ஒர்க் பண்ண போற மணியோட அமௌண்ட் வந்து $5. அதை விட கிளைண்ட்ஸ் வந்து குறைச்சு கேட்டா கூட, இப்ப நீங்க ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அப்ப அடிச்ச விலை இருக்கும், ஒரு ப்ரைஸ் இருக்கு தானே, ஃபிக்ஸடான ப்ரைஸ். ஓகே, ஒரு ஷர்ட்ண்டா அந்த ஷர்ட்டுக்கு ஒரு 2000 அப்படின்னு நாங்க வைப்போம். ஸோ அந்த 2000 ஒரு நீங்க போய் என்ன செய்வீங்க, அந்த கடைக்காரனோட இன்னும் கொஞ்சம் மோத்த இப்படி சோமா வச்சு கொஞ்சம் குறையுங்க அப்படி இப்படின்ட்டு அவனை ஒரு மாதிரி ஒரு 1500 2000 இருந்த ஷர்ட்டை வந்து ஒரு 1500க்கு கொண்டு வந்துடுவீங்க. பட் இங்க வந்து நீங்க விற்க போறீங்க. இப்ப நீங்க வந்து ஓகே, நான் வெப்சைட் டிசைனை பற்றியே கதைக்கிறேனே, நிறைய விஷயத்தோட குழப்பாம நான் வெப்சைட்டை பற்றியே சொல்லிட்டு போறேன். இப்ப எனக்கு வெப்சைட், சரி வெப்சைட் வந்து கூடின அமௌண்ட் ஆனது. ஓகே, நான் சிம்பிள் அமௌண்ட் எடுக்கிறேன். சரி, ஜஸ்ட் ஒரு போட்டோ வந்து எடிட் பண்றது வைப்போம். ஒரு போட்டோ எடிட் பண்றதுக்கு $5 சொல்றேன்டா, அந்த கிளைண்ட்ஸ் வந்து திருப்பி என்னோட கேட்கல $4 தாங்க, $3 நான் தாங்க. $5 தான் குறைஞ்சது அவர்கிட்ட ஒர்க் தரலாம் எங்களுக்கு. ஸோ ஃபைவர் அதை விட குறைச்சும் கிளைண்ட்ஸால கேட்கல. அது குறைஞ்ச அமௌண்ட்டை நான் சொல்றேன், $5 தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. குறைஞ்ச $5 ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு கிட்டத்தட்ட $1500, சாரி $1500.
அதே மாதிரி நீங்க இந்தியன் கரன்சி பார்த்தோம்னா அது ஒரு 240ல இருந்து 250 அப்படி டெய்லி சேஞ்ச் ஆகும் டாலர்ஸ் இருக்குது அந்த டைமுக்குள்ள வரும். இது ஜஸ்ட் நீங்க $5 பண்ண போற ஒர்க் எல்லாம் ஜஸ்ட் ஒரு 1 கிளிக்ல சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒர்க். இப்போ எடிட்டிங் பண்றேன்னா ஒரு போட்டோஷாப்ல ஜஸ்ட் ஒரு போட்டோவுக்கு நீங்க சின்னனா ஏதாவது எடிட்டிங் பண்றது அல்லது ஏதாவது அப்படி சிம்பிளான ஒர்க் எல்லாம் டைப் பண்றதுல இருந்தா ஒரு டைப்ல ஒரு ஒரு 20 சென்டென்ஸ்ல இருக்கிற வசனத்தை வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும் $5 அப்படின்னா. ஏனென்றா ஃபைவர்ன்றது வந்து ஃபாரின் கரன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ டாலர்ஸ்ன்றா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ மோஸ்டான வந்து யூஸ் பண்ற ஆக்கள் கிளைண்ட்ஸாக வர்றது அமெரிக்கா, கனடா, சாரி யூகே, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து வர ஆக்கள்லாம் மெயினாக கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து ஸ்ரீலங்கா, இந்தியா அந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நாங்கள் செல்லர்ஸாக ஒர்க் பண்ற வழியா எங்களுக்கு என்ன மோஸ்டா லாபம் பெறும். ஏன்னா எங்கட கரன்சியை விட டாலர்ஸ்ன்றது எக்கச்சக்கமான எத்தனையோ மடங்கு கூட. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மேக்ஸிமம் வந்து 10,000 சொல்லியிருக்கு. இது நான் 10,000 சொல்றது ஒரு ஆர்டர்ல தான். நீங்க ஒரு ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து உங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வைக்கலாம். ஸோ முழங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபைவர்ன்றது வந்து குளோபல் மார்க்கெட்டிங் பிரைஸ் என்று நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து யார் பண்ணா இங்க செல் பண்ணலாம். ஒரு ஸ்கில் இருக்கணும் எந்த அவசியம் இல்லை. சில ஒரு கம்ப்யூட்டர், ஒரு இங்கிலீஷ், ஓரளவான இங்கிலீஷ் நாலேஜ் ஆக வேண்டியது இல்லை. ஓரளவு இங்கிலீஷ் நாலேஜும் தேவையில்லை. அது அடுத்த நெட்ஒர்க் மூலம் இருந்தாலே ஓகே. ஓகே, நாங்க ஒரு தடவை ஃபைவருக்குள்ள போய் பார்த்துட்டு வருவோம் என்ன கண்டிஷன்ல இருக்கு, அது எப்படி இருக்குமெண்டு. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்டா ஃபைவர் வெப்சைட்டை உங்களுக்கு ஷோ பண்றேன், ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க கூகுள்ல போய் ஃபைவர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாலே நார்மலா வரும். பட் லொக்கின் பண்ணிடாதீங்க. ஏன்டா லொக்கின் பண்ணீங்கன்னா அது ப்ரொசீஜர் எல்லாம் வேறு. இதுல லொக்கின் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மெயிலே காட்டு. பட் நீங்க லொகின் பண்ணாதீங்க. இதுல வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற சர்வீஸ் வெப் இதுலயே ஆட்டோமேட்டிக்கா சொல்லியிருக்காங்க. வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வெப்சைட் வந்து நார்மலா எப்பயுமே ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒன்று. எந்த வெப்சைட் எப்பயுமே தேவைப்படும். அடுத்த ஆர்கிடெக்ட் டிசைன், யூஜிசி வீடியோஸ், இதெல்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கிற வந்து மெயினா ஷோ பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ கூகுள்ல வந்து ட்ரெண்டிங் நியூஸ்ல வந்து கூகுள் ஆட்டோமேட்டிக்கா ஷோ ஆகிற மாதிரி. இதே கீழே வந்து கேட்டகரிஸ் நான் சொல்லியிருந்தேன். நான் ப்ரோக்ராமிங் டெக் அப்படின்னு கிளிக் பண்ண மாட்டேன், இதுக்குள்ள கச்சகமா இருக்கும். கிராஃபிக் டிசைன் இதுக்குள்ள கச்சகமா, இதெல்லாம் மெயின் கேட்டகரிஸ். ஸோ இதுவும் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கிற சர்வீஸுக்குள்ள இருக்கிற மெயின் கேட்டகரிஸ். அடுத்த இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து மெயினா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கு. மெட்டா, கூகுள், நெட்ஃபிளிக்ஸ் கூடி, அடுத்த பிஎன்ஜி, பேபால், பேயோனியர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபைவர் மூலமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ் கூடி அவங்களோட ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து இந்த ஃபைவரை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பப்புலர் சர்வீஸ், அதாவது இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ இந்த மந்த்துக்கு, அதாவது நான் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த டைம்ல இந்தந்த சர்வீஸ்கள் வந்து ஃபேமஸாக இருக்குது கொஞ்சம் இந்த ஃபைவர் என்ற பிளாட்ஃபார்முக்குள்ள. ஸோ இது வந்து நிறைய உங்களுக்கு விஷயம் விளங்காம நான் சிம்பிளா சொல்லிட்டு போறேன். ஓவராலா இந்த ஃபர்ஸ்ட் வெப்சைட் பேஜை வந்து சும்மா சொல்லிட்டு போறேன். ஓகே, இதுல கீழே வந்து பாருங்க. ஓகே, நான் வந்து இன்னொரு சர்வீஸுக்குள்ள வரேன். ஓகே, இதுதான் ஃபைவர், இதுதான் வெப்சைட்னு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். திருப்பி நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இந்த ஃபைபர் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ உள்ளுக்குள்ள வெப்சைட்டை போய் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணினேன் இப்படித்தான் இருக்குமெண்டு. இப்போ இதே மாதிரி நீங்க ஒரு ஸ்க்ரீனை பார்த்துருப்பீங்க. இதுக்கு பிறகு நாங்கள் உள்ள போய் பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி நான் இப்போ கேட்ட மாதிரி ஃபைபரை ஏன் நாங்கள் சூஸ் பண்றோம். ஸோ இத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க முன்னுக்கு, ஏன் நாங்கள் ஃபைபரை சூஸ் பண்றோம் அப்படின்றா லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ். லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் மார்க்கெட் பிளேஸ் அதுக்கு என்ன அர்த்தம்னா கிளைண்ட்ஸ் வந்து கூட இருக்காங்க இங்கதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு ஷொப்பை திறக்கிறீங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு டீ கடை ஒன்று போடுறீங்க. ஸோ டீ கடை ஒன்று போடுறீங்க. அந்த டீ கடையை வந்து ஒரு ஆட்கள் இல்லாத ஏரியாவில் வந்து போட்டீங்கன்னா நல்ல வியாபாரம் போகுமா, பிசினஸ் போகுமா? இல்லாட்டிக்கு நல்ல கூட்டம் இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்க அந்த டீ கடையை போட்டீங்கன்னா பிசினஸ் போகுமா? ஸோ கொஞ்சம் நீங்க ஒரு ரியல் வேர்ட்ல யோசிங்க. கூட பேர் இருக்கிற இடத்துல வந்து நீங்க அதிகமா மக்கள் இருக்கிற இடங்கள்ல வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு கடை போட்டாலும் நல்ல பிசினஸ் போகும். அதே மாதிரிதான் கிளைண்ட்ஸ் வந்து இருக்காத ஒரு இடத்துல போய் நாங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ண போறோம் வந்துட்டு அக்கௌண்ட் எடுத்துட்டு வந்து ப்ரொஃபைல கிரியேட் பண்ணி போட்டு இருந்தோம்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஸோ நிறைய கிளைண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து போற இடமா இருக்கணும்ன்றா தான் எங்களுக்கும் வந்து ஒர்க் வந்து கிடைக்கும். இல்லாட்டிக்கு வந்து என்ன ஆல்ரெடி இருக்கிறவங்க மட்டும் அந்த வச்சிருப்பாங்க. இப்போ ரெகுலர் கிளைண்ட்ஸ் இருக்குன்னு தானே, அவங்க அவங்களோட போயிட்டே ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க.
ஸோ அதுக்கு மெயினான இடம் வந்து இந்த லார்ஜஸ்ட் ஃப்ரீலான்ஸ் மார்க்கெட் பிளேஸா இருக்கிறதால வந்து ஃபைவர் வந்து மற்றதை விட பெஸ்டா இருக்குது. அடுத்த சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ அந்த பிரதர் சாரி அந்த சிஸ்டர் கேட்ட மாதிரி இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து என்ன, ஒரு சேஃபானது. ஏன் 50 மில்லியன் டிரான்சாக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு நாள்ல நடக்குது. 4 செகண்டுக்கு யாரோ ஒரு ஆள் வராங்க, யாருன்றே தெரியாம ஒரு ஆள் வந்து பிசினஸ் பண்றாங்க, பேமெண்ட் பண்றாங்க, போறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால என்ன ஸ்கேம் நடக்கலாம், ஹேக் பண்ணலாம். பட் இதுவரைக்கும் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்கல, எந்த ஒரு ஹேக்கும் நடக்கல. ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டி செக்யூரிட்டியான சிஸ்டம் இந்த ஃபைவர் இருக்குது. அதனால இது வந்து பெஸ்டா இருக்குது. அடுத்து ஒர்க் ஃப்ரம் எனிவேர். ஸோ நார்மலா ஃப்ரீலான்சிங் வந்து நீங்க ஒரு ஒர்க் பண்ணணும்னா ஆன்லைன்ல நீங்க ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ மொபைலோ இருந்தாலே நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், ஒரு பிசிக்கலான ஒரு ஷாப் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க ரூம்லயே மல்லாக்கா படுத்து கொண்டும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. அடுத்த ஃபுல் டைம் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க மேபி என்ன ஃபுல் டைமா ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஆளா இருந்தீங்கன்னா ஃபுல் டைமா பண்ணுவீங்க. பார்ட் டைமா ஒர்க் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்கன்னா பார்ட் டைமா ஒர்க் அவுட் தேடுற ஆளுக்கு பார்ட் டைமா நீங்க ஒர்க் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பட் இதுல என்ன மேஜிக்ண்டா, பார்ட் டைமா ஜாயின் பண்ணதான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ பார்ட் டைமா ஜாயின் பண்ணக்குள்ள இதுல வார இன்கம்ல வந்து அவங்க ஃபுல் டைமா மாறிடுவாங்க. ஸோ அதுல ஒன்றுதான் நானும் வந்து ஒர்க் பண்ணேன். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு வெப்சைட் டிசைன் எடுத்தீங்கன்னா, சாரி, நீங்க ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சுவலா யார் எல்லாருமே வந்து அதை பண்ண மாட்டாங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். ஸோ வெப்சைட் டிசைன் நீங்க பண்ணி கொடுப்பீங்க. ஸோ கோடிங் நாலேஜ் இல்லாம ஒரு வெப்சைட்டை வந்து நீங்க வேர்ட் ப்ரெஸ்ல கிரியேட் பண்ணலாம். ஓகே. அப்போ வந்து வேர்ட் ப்ரெஸ்ல வந்து நீங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறீங்கன்னா கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு வெப்சைட் தான் தேவை. ஸோ நீங்க அதை கோடிங்ல பண்றீங்களா வேர்ட் ப்ரெஸ்ஸை பண்றீங்களான்னு தேவையில்லை. அப்ப அந்த கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலா ஒரு பேஜுக்கு $80 தான் ஃபைவர்ல ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பேமெண்ட் வாங்குவாங்க எல்லாருமே. ஸோ அப்ப அதே பட்ஜெட்டை தான் நாங்களும் என்ன செய்வோம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனா ஒரு வெப்சைட் வந்து ஒரு வெப்சைட்ன்றது ஒரு பேஜ்ல கிரியேட் பண்ண மாட்டாங்க. நார்மலா நீங்க கிளிக் பண்ணக்குள்ள என்ன செய்யலாம், ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகும். அதுக்குள்ள வேற வேற அந்த ஹோம் இருக்கும், கண்டெக்டர்ஸ் இருக்கும், டீடைல்ஸ் எக்கச்சக்கமான அந்த ஃபீச்சர்ஸ்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி இன்னொரு பேஜுக்குள்ள தான் போகும். அப்ப நார்மலா ஒரு வெப்சைட் குறைஞ்சது ஒரு 3 பேஜ் ஆச்சு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள நீங்க கிட்டத்தட்ட ஒரு $150 ஆச்சு. நான் சிம்பிளா சொல்றேன், அது 200க்கு மேல வரும். சரி, நாங்க 200 வைப்போமே, $200 கிட்ட வரும். மந்த்லி நீங்க வந்து ஒர்க்குக்கு போறீங்க, டெய்லி போறீங்க, மார்னிங் போறீங்க, ஈவினிங் வாரீங்க. ஸோ நீங்க எப்படி ஜாயின் ஃபுல்லா ஒர்க் பண்றீங்க, ஒரு 8 மணி தேலமோ 9 மணி தேவை ஒர்க் ஃபினிஷ் பண்ணி போட்டு மந்த்லி உங்களுக்கு ஒரு 45ல இருந்து, சரி நாங்கள் மேக்ஸிமம் போய்ப்போம் 40 to 50,000 வந்து நீங்க வாங்குறீங்க. அதே நீங்க வந்து ஒரு 3 days வந்து ஒர்க் பண்ண போறீங்க இந்த ஃப்ரீலான்சிங் சைட்ல ஒரு வெப்சைட்டுக்கு. 3 days தேவையில்லை, ஒரு 1 days காணும் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணா. நீங்க வந்து 3 days இப்பமே. ஸோ உங்களுக்கு $200 வந்து கிடைக்குது. அது ஸ்ரீலங்கன் ருப்பில நார்மலா கரன்சி மாத்தி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 60,000 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஜஸ்ட் 2 அல்லது 3 daysல உங்களோட ஒர்க்கை பொறுத்து இருக்குது. ஸோ உங்களோட இந்தியன் ருபீஸ்ல வந்து நீங்க ஒருக்கா கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. 25,000 கிட்ட வருது இந்தியன் ருப்பில. ஸோ இப்படி உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து உங்களோட ஏர்னிங்கும் வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து இப்போ நார்மலா ஸ்கில் தெரியாதவங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் அவங்களோட ஏர்னிங் வந்து ஸ்கில் தெரிஞ்சவங்களை விட கொஞ்சம் குறைவா இருக்கும். பட் கட்டாயம் வந்து வேர்த்தா இருக்கு. அடுத்து இன்கம் வந்து டாலர்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபைவர்ல வந்து நான் சொல்லியிருந்தேன்னா இன்கம் வந்து டாலர்ஸ்ல இருக்கு. ஸோ அடுத்த மெயின் கொஷன். ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து ஸோ ஆன்லைன்ல ஒர்க் பண்றோடைய ஒரு ஒரு மேலுக்கான ஒரு பாய்க்கானது அல்ல ஒரு கேர்ளுக்கானதான் ஒர்க்கா இருக்குமெண்டு ஸ்பெசிஃபிக்கா இல்லை. ஸோ யார் வேணா ஒர்க் பண்ணலாம், யார்ட்டா பார்ப்போம். ஸோ ஓகே, வந்து மெயினா வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ யூனிவர்சிட்டி இல்லை ஸ்கூல்ல இருக்கிறவங்க நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. ஸோ அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்ட் டைமா ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. மணி மேக் பண்றதுல மணியில வந்து மணி கிடைக்கிறது வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு யூனிவர்சிட்டி படிக்கிறவங்க. அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்கால வந்து ஏஎல் ஃபினிஷ் பண்ணிருப்பீங்க. ஸோ ஏஎல் ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்க ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ஒரு கேப்புக்குள்ள ஏதாவது கோர்ஸ் படிக்கலாம்டா நீங்க ஏர்ன் பண்ற பேஸாவே ஒரு கோர்ஸை நீங்க என்ன செய்யலாம், படிச்சு கொள்ளலாம். ஸோ ஃபைவர்ல வந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், யூனிவர்சிட்டி கிடைக்கிற டைம்ல நீங்க ஏர்னிங் பண்ற ஒரு ப்ரொஃபஷனலா விளக்கிட்டுருவீங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு +2 முடிச்ச ஒரு ஆளா இருந்தாலும் நீங்க என்ன செய்யலாம், அடுத்த காலேஜ் போற அந்த ஏரியா டைமுக்குள்ள நீங்க என்ன செய்வீங்கன்னா இன்கமோட நீங்கள உழைக்க படிக்கிட்டுருவீங்க. ஸோ நீங்க ஃபுல் டைமா ஒர்க் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை, பார்ட் டைமா நீங்க ஒர்க் பண்ணி கொண்டிருக்கலாம். அடுத்து வந்து ப்ரொஃபஷனல். ஸோ ஆல்ரெடி என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தெரியும், இப்போ டிகிரி எல்லாம் முடிஞ்சு எக்கச்சக்கமான ஸ்கில்ஸோட இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபைவர் அப்படின்றது என்ன ஒரு பெஸ்டான பிளாட்ஃபார்மா இருக்கு. அடுத்த ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து நிறைய என்ன எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம்ஸ் இருக்கு. மேபி
மார்னிங்கோ ஈவினிங்கோ அவங்க ஃப்ரீ டைம்ல இருப்பாங்க. அடுத்த வீட்டை வந்து போர் அடிச்சுதுன்னா அவங்க இந்த மாதிரி ஒர்க்குகளை வந்து பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ணலாம் அண்டு ஐடியாக்கள் இருக்கு. ஸோ அந்த பார்ட் டைமர்ஸுக்கும் வந்து இந்த ஃபைவர் அப்படின்றது வந்து பெஸ்டா இருக்கு. இதுக்கு வந்து நீங்க டிகிரி முடிச்சிருக்கணுமா, டிப்ளோமாவோ அல்லது உங்களோட எஜுகேஷன் வந்து ஸ்கூல் போயிருக்கணுமா கூடி நீங்க எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு இங்கிலீஷ் சிம்பிளான ஒரு நெட்வொர்க், அதோட உங்களுக்கு ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ அல்லது ஒரு மொபைல் போனோ இருந்தா சரி. நான் இப்ப சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றத நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டியது லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் வந்து இருந்துச்சுன்னா பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்டா எப்பயுமே ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஒர்க்கை பண்ணக்குள்ள நீங்க லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ இருந்தா சரி. அது கூட சொந்தமா இருக்கணும் மட்டும் அவசியமும் இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்க ஒரு 1 மந்த்துக்கு நீங்க அந்த மெயின் விஷயங்களை வந்து கிரியேட் பண்றதுக்கு மட்டுமே என்ன செய்யலாம், ஒரு ஃப்ரெண்டுகிட்டயோ இல்லை உங்களோட பிரதர் சிஸ்டர் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு இங்கே குறையே இல்லை. ஸோ எல்லா இடமும் இன்டர்நெட் கனெக்ஷன். பட் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து சில இடங்கள்ல சின்ன அனர்த்தங்கள் நடந்தபடியா இன்னும் வந்து பவர் கட்டு இன்டர்நெட் இஷ்யூ எல்லாம் இருக்குது. அடுத்து வந்து சட் லெவல் இங்கிலீஷ். ஸோ சட் லெவல் இங்கிலீஷ் என்ற ஏன் நான் சொல்லியிருந்தேன்னா, நீங்க வந்து இங்கிலீஷ் அப்படின்னு நான் சொன்னாலே நீங்க வந்து ப்ரொஃபஷனல் கிராமர் அப்படி என்ன யோசிக்க வலிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சட் லெவல்ல இருந்தாக்கான நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஹலோ குட் மார்னிங் இந்த மாதிரி கதைப்பீங்க தானே. ஸோ இந்த லெவல் இங்கிலீஷ் இருந்தாலும் காணும் நீங்க ஒரு கிளைண்ட்ஸோட மெசேஜ்ல தான் கதைக்க போறீங்க. கால் பண்ணியோ வீடியோ கால்லயோ கதைக்க போறது இல்லை. அப்ப நீங்க சிம்பிளா அவங்களோட கதைக்கிறதுக்கு மேபி அவங்க அட்வான்ஸா கதைச்சா நீங்க நார்மலா கூகுள் டிரான்ஸ்லேட்ல போய் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நீங்க காப்பி பண்ணி நீங்க கதைக்க வேண்டியது அதுல அப்லோட் பண்ணிட்டு போட வேண்டியதான். ஸோ இப்படித்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா இந்த ஃபைவர்ல வந்து ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே இங்கிலீஷா 100% வந்து ஃப்ளூவெண்டா இருக்காது. ஸோ அது வந்து நீங்க வந்து பிள்ளையா இருந்தாலும் பழகி கொள்ளணும். சிம்பிளா இங்கிலீஷ்ன்றது ஒரு மேட்டரே இல்லை. பட் இன்டர்நெட் கனெக்ஷன் லேப்டாப் அல்ல கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா நான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அடுத்து வந்து மெயினான விஷயத்துக்கு வரேன். கிக் அப்படின்றா என்ன? ஓகே, நான் ஃபர்ஸ்டா கேட்கிறேன், இந்த கிக்ன்ற பற்றி யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவருக்கா மெசேஜ் பண்ணுங்க. ஜெஸ் அண்டா ஒய், நோ அண்டா என். கிக்க பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? ரிலான்சிங்கை பற்றி கேட்கக்குள்ள சில பேர் சொன்னீங்க ஜெஸ் அண்ட் சில பேர் நோண்டீங்க. ஃபைவரை பற்றி கேட்கக்குள்ளையும் அதே மாதிரி தான் ஜெஸ் சொன்னீங்க நோ சொன்னீங்க. ஸோ இப்போ கிக்கை பற்றி கேட்குறேன். யா, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாருமே நோ தான் சொல்றீங்க. பிகாஸ் கிக்கை பற்றி பெருசா எந்த இடத்துலயுமே கதைச்சிருக்க மாட்டாங்க. ஏன்டா அதுதான் முக்கியமான ஒரு இடம். முக்கியமான மெயின் இதே கிக்ன்றதுதான். சிம்பிளா நான் சொல்றேன், உங்களோட சர்வீஸ் இருக்கு தானே, இந்த சர்வீஸுக்கு ஒரு நேம் தான் கிக்ன்னு இந்த ஃபைபர்ல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ற போனா, இப்போ ஃபேஸ்புக்ல நீங்க உண்ட போஸ்ட் பண்ணீங்கன்னா அது என்ன போஸ்ட்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்ல நீங்க உண்ட அப்லோட் பண்ணீங்கன்னா ஸ்டேட்டஸ் சொல்லுவீங்க. இன்ஸ்டாகிராம்டா ரீல்ஸ். ஏன் அது அந்தந்த நேம்ல சொல்றோம், அந்தந்த இடத்துல அப்படித்தான் அதுக்கு நேம். இப்போ ஸ்டேட்டஸை வந்து சொன்னோம்னா அது வாட்ஸ்அப்ல இருந்தா நெட்ல இருக்கணும் விளங்கும். அதே வீடியோ நாங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டோம்னா அதை ரீல்ஸ் சொல்லுவோம், ஸ்டேட்டஸ் சொல்ற மாட்டோம். ஏன் இன்ஸ்டாகிராம்ல அதுக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்க நாங்க போடுற அந்த சர்வீஸ், இப்போ வெப்சைட் டிசைன் செய்யறதாலோ அல்லது போட்டோஷாப்போ அல்லது டைப்பிங்கோ, அந்த ஜொப் என்ன செய்ய போற ஜொப்போ அந்த ஜொப்புக்கு பேர் கிக்ன்னு தான் சொல்லுவோம். இங்க இந்த கிக்ன்றத வந்து கிட்டத்தட்ட 6 ஸ்டெப்ல கிரியேட் பண்ணுவோம். ஒரு டைட்டில் கொடுக்கறது, ஓவர்வியூ, ப்ரைசிங் பண்றது, உங்களுக்கு பேமெண்ட் செட் பண்றது, டிஸ்கிரிப்ஷன், ரெக்யூமெண்ட்ஸ், கேலரி, பப்ளிஷ் அண்ட் இந்த இப்படி 5 விஷயம் 6 விஷயத்தெல்லாம் வந்து நாங்க இந்த கிக்கை கிரியேட் பண்ணுவோம். ஸோ மெயின் விஷயமே ஃபைவர்ல கிக் தான். இது ஒரு டேர்ம் வேர்ட்ஸ் தான். ஸோ நார்மலா நீங்க உங்களோட சர்வீஸை தான் சொல்ற கீக். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி ஃபைவர்ல கிங்கை தான் சொல்றேன் கீக். ஸோ இது வந்து 5 ஸ்டெப்ல ஓவர்வியூ, ப்ரைசிங், டிஸ்கிரிப்ஷன், ரெக்யூமெண்ட்ஸ், கிக் இமேஜ், அங்கே பப்ளிஷ் என்ற ஆப்ஷனும் வரும். ஸோ அது ஜஸ்ட் ஒரு 1 கிளிக்ல போயிடும். பப்ளிஷ் என்ற ஆப்ஷனும் வரும். அதோட இந்த கிக்ன்றது வந்து இவ்வளோத்தையும் வச்சு கிரியேட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓர்டர்ஸ்ன்றது ஒரு ஆள் கிளைண்ட்ஸ் வந்து உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. எல்லாமே இந்த கிக்கை வச்சு தான் இருக்குது. ஸோ ஃபைவர்ன்றது ஜஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம். இந்த கிக்கை தான் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே, டைப் ஆஃப் ஃபைவர் சர்வீஸ் நான் இப்போ சொல்லியிருந்தேன். ஸ்கில் பேஸான ஆக்களும் ஏர்ன் பண்ணலாம், நான் ஸ்கில் பேஸான ஆக்களும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ வெப்சைட் டிசைனை பற்றி சொல்லியிருந்தேன் நான். ஏன் ஸ்கில் பேஸான ஏன்னா நீங்க வெப்சைட் டிசைன் பண்ணணும்னா நீங்க அந்த வெப்சைட்டை பற்றி படிச்சிருக்கணும் கோர்ஸ் எதுவும்.
அதே மாதிரி வீடியோ எடிட்டிங்னா வீடியோ எடிட்டிங்கை பற்றி நீங்கள் கோர்ஸ் ஏதோ படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து கட்டாயம் ஸ்கில் பேஸ். இப்போ நான் ஸ்கில் பேஸ்ண்டா இப்போ அப்லோட் அண்ட் டவுன்லோட். இப்போ அப்லோட் அண்ட் டவுன்லோட்ன்றது வந்து நார்மலாக உங்களோட இன்டர்நெட் இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல இருக்கிற யூடியூப்ல இருக்கிற வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எந்த ஒரு கோர்ஸோ இல்லை எந்த ஒரு ஸ்கில்லும் வந்து உங்களுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஃபைல் கன்வெர்ட் பண்றது, இப்போ பிடிஎஃப் வந்து வேர்டா மாத்துறது, வேர்டை வந்து எக்ஸல்ல மாத்துறது, இப்படி தேவையான ஃபைல தேவையான இதுக்கு மாத்துறதுக்கும் கூகுள்ல டிரெக்டா போய் ஃபைல் கன்வெர்ட்டர் அடிச்சிங்கனாலே வந்துடும். ஓகே, நாங்க இப்போ இதை போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த நாங்கள் ஃபைவருக்குள்ள வந்து நாங்கள் இப்போ நான் ஸ்கில் பேஸ் கோர்ஸ் நான் ஸ்கில் பேஸ் கோர்ஸ் ரெண்டையும் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோட எவ்வளோத்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்க மற்ற செல்லர்ஸ்ன்றதெல்லாம் ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட் டிசைனை பற்றி பார்ப்போம். வெப் டெவலப்மெண்ட் இல்லை வெப்சைட் டிசைன். சரி, வேர்ட் ப்ரெஸ்ஸை வச்சு வெப்சைட் டிசைன் பண்ண தெரியும். இப்போ வெப்சைட்ன்றது கோடிங்கை வச்சு பண்ணலாம், கோடிங் இல்லாமையும் வெப்சைட்டை பண்ணலாம். கோடிங் இல்லாமன்றது வந்து வேர்ட் ப்ரெஸ் வச்சு யூஸ் பண்றது. கோடிங் என்றால் நீங்க எக்கச்சக்கமா கிட்டத்தட்ட படிச்சு அந்த லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சு நீங்க வந்து கிரியேட் பண்ண வேண்டி இருக்கு. பட் கோடிங் இல்லாட்டியது வந்து நீங்க சிம்பிளாவே ஆல்ரெடி கிரியேட் பண்ண வெப்சைட்டை நீங்க எடிட் பண்ற மாதிரி இருக்கு. சரி, நாங்க வந்து வேர்ட் ப்ரெஸ் கோர்ஸை படிச்ச மட்டும் வைங்க. வேர்ட் ப்ரெஸ் வெப்சைட் டிசைன்ன்றதை நாங்கள் சர்ச் பண்ணக்குள்ளே பாருங்க வருது. ஸோ நான் இதை வந்து சர்ச் பண்றேன். இப்போ இந்த சர்வீஸ் வந்து யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து பாருங்க, இந்த வெப்சைட் டிசைன் பண்ற வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி வெப்சைட் டிசைன் பண்றவங்க வந்து இந்த உங்களை மாதிரி, அதாவது இவங்க வந்து செல்லர்ஸ். இவங்க வந்து செல்லர்ஸ் நிறைய பேர் வந்து இருக்காங்க பாருங்க. இவங்கள்ட்ட இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க, இது அவங்க முடிச்ச ஓர்டர்ஸ். இது வந்து அவங்களோட பேசிக் பேக்கேஜ். அதாவது மூன்று விதமான பேக்கேஜ் போடுவாங்க. அதுல பேசிக்கான இருக்கிற குறைஞ்ச விலையே அவங்களோட இதுதான். இதுல நீங்க யோசிங்க, இதெல்லாம் வெப்சைட் டிசைன் பண்ற ஆட்கள். இப்ப வெப்சைட் வந்து டிசைன் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றவங்க இப்படி அவங்க இதைத்தான் சொல்றோம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் கிக்ஸ். அவங்க போட்ட சர்வீஸை சொல்றேன் கிக்ஸ். இந்த இது 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 எல்லாமே கிக்ஸ் சொல்றேன். வெப்சைட் டிசைனை பற்றி சொல்லக்குள்ள வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வெப்சைட் டிசைன் வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. நார்மலா பாருங்க எல்லா அமௌண்ட்டும் என்ன பேமெண்ட் காட்டுது. ஸோ 85, 100, $80 இல்லையா? ஸோ 85, 135, இது 30ன்றது காப்பி பேஸ்ட் பண்றது, 100, 80, 295. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெப்சைட் டிசைன்ன்றது $80க்கு மேல தான் இருக்குது. ஓகே, நாங்க இப்போ ஒரு 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 ஆள்கிட்ட வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இவற்றை நான் ஓப்பன் பண்றேன். ஸோ இவற்றை பாருங்க, இதுதான் பேசிக் பேக்கேஜ். அவற்றை பேசிக் பேக்கேஜ் வந்து 290, 3 பேஜ் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணுவோம். இது வந்து 490, 6 பேஜ் வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம். அடுத்து வந்து 650, 10 பேஜுக்கு மேலே வெப்சைட்டுக்கு $650 இவர் வந்து செய்வார். ஜஸ்ட் வேர்ட் ப்ரெஸ் தான். கிட்டத்தட்ட 794 ஓர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்கு. 794 ஓர்டர்ஸ் தான் நீங்க பேசிக் பேக்கேஜ் வைங்க. எல்லா கிளைண்ட்ஸும் பேசிக் பேக்கேஜ் தான் வாங்கிட்டாங்கன்னு வைங்க. ஸோ இதை $300 படி 794க்கு நீங்க கணக்கு பாருங்க, இவர் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணிருக்காரு அப்படின்றது. ஸோ ஓவராலா எல்லாமே கிட்டத்தட்ட 4.9 ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அப்படி நாங்க இன்னொரு ஆள்கிட்ட நாங்க பார்ப்போம். ஸோ இவங்களே பார்ப்போம். இவங்களே பாருங்க, 1 பேஜுக்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு $150, 5 பேஜுக்கு $350, அடுத்து வந்து 10 பேஜுக்கு மேல அப்படின்னா $650. ஓகே, ஸோ 1 பேஜுக்கு $150. 1 பேஜ்ல நார்மலா வெப்சைட் கிரியேட் பண்ண மாட்டாங்க. பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு ஃபார் மாதிரி. பாருங்க, அவர் வந்து கிட்டத்தட்ட 1415 ஓர்டர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ண அவ்வளோ ஓர்டர்ஸ் வந்து 5.9 இருக்கு ரேட்டிங். அதுலயும் இப்ப கரண்ட்லியா வந்து இந்த நாங்க இப்போ அவரை செக் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த டைம்ல கூடி அவருக்கு 12 ஓர்டர்ஸ் வந்து கியூல இருக்கு. ஸோ இப்ப கூடி அவர் கிட்டத்தட்ட 12 ஓர்டர்ஸுக்கு நீங்க அவர் அவ்வளவு பேரும் ஒரு பேஜுக்கு வெப்சைட் கிரியேட் பண்ண கொடுத்துருப்பாங்கன்னு நாங்க ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பார்த்தோம்னாலே $100 படி கிட்டத்தட்ட $1200 ஒர்க் பண்றேன் குறைஞ்சது அவர்கிட்ட. பட் எல்லாரும் வந்து மேபி ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கலாம். ஜோதிச்சு பாருங்க, இந்த 12 பேருமே மேபி பிரீமியம் கொடுத்துருந்தா அவற்றை ஏர்னிங் எங்க இருக்கு. ஸோ எப்படி இருக்கு மட்டும் பார்த்து நீங்களே ஜோதிச்சு இந்த வெப்சைட் டிசைன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருக்கேன்.
ஸோ அதே மாதிரி நாங்க இப்போ இன்னொன்று பார்த்தோம் என்ன, சாரி, நீங்க ஒன்று சொல்லுங்க, உங்களோட இருக்கிற ஏதாவது ஸ்கில் பேஸ் நீங்க சொல்லுங்க, நாங்க இதுல வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ யாராவது ஒரு ஆள், ஏன் நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ எல்லாத்தையும் சொல்லி சர்ச் பண்ணிடாது, ஏதாவது ஸ்கில் பேஸ் கோர்ஸ் சர்வீஸ் ஒன்று சொல். டைப்பிங் வந்து ஸ்கில் பேஸ் இல்லை, டைப்பிங் எல்லாருமே பண்ணுவாங்க தானே. ஸ்கில் பேஸ்ன்றது ஸ்பெசிஃபிக்கா, அப்போ அது படிச்சா தான் அது. இந்த பேக்ரவுண்ட் ரிமூவலுக்கு வந்து ஸ்கில் பேஸ் இல்லை பிரதர். இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவல் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலாம். டேட்டா என்ட்ரி. ஓகே, டேட்டா என்ட்ரியே பார்ப்போம். டெவலப்பர்ன்றதுல இப்போ நீங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் பிரதர். இப்போ கிராஃபிக் டிசைன்டா, வீடியோ எடிட்டிங்டா, வீடியோ எடிட்டிங்லயும் எந்த வீடியோ எடிட்டிங், ஏன்டா வீடியோ எடிட்டிங்லயும் எக்கச்சக்கமா இருக்கு. நான் சொல்லியிருந்தேன் மெயின் கேட்டகரிஸா இந்த பாருங்க, இந்த இதுல இருக்கிறதெல்லாம் மெயின் கேட்டகரிஸ். கிராஃபிக் டிசைன் நான் கிளிக் பண்றேன், பாருங்க இந்த கிராஃபிக் டிசைனுக்குள்ள பாருங்க எத்தனை சப் கேட்டகரிஸ் இருக்கு. ப்ரோக்ராமிங் இன் டெக்ண்டா பாருங்க, இப்போ வீடியோ எடிட்டிங் சொன்னீங்க தானே, வீடியோ அண்ட் அனிமேஷன். இந்த வீடியோ எடிட்டிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ், வீடியோ சம்பந்தமான எல்லா சர்வீஸும் இருக்கு. அதே மாதிரி ரைட்டிங் அண்ட் டிரான்ஸ்லேட்டர்னா ரைட்டிங் சம்பந்தமான எல்லா சர்வீஸும் இருக்கு. ஸோ இப்படி இதைத்தான் சொன்னா கேட்டகரிஸ் அப்படின்னு. இதுக்குள்ள இருக்கிறது இதுகள் எல்லாம் வந்து சப் கேட்டகரிஸ். நான் இப்போ டீச் பண்ணதுல உண்டு. ஓகே, நீங்க வந்து சொன்னதுல நான் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆர்டிஎன். ஓகே, ஆர்டிஎன் பார்ப்போம். ஓகே, டேட்டா என்ட்ரி ஒரு ஆள் சொல்லியிருந்தாங்க, ரியாக்ட் டெவலப்பர், அது ரெண்டையும் பார்ப்போம். டேட்டா என்ட்ரி. ஸோ டேட்டா என்ட்ரி டைப்பிங் ஒர்க் ஜாப்பும் இருக்குது, டேட்டா என்ட்ரி நார்மல் ஜாப்பும் இருக்குது. ஸோ டேட்டா என்ட்ரியில வந்து பாருங்க, நார்மலா இவற்றை ஓப்பன் பண்றேன். ஸோ எக்ஸல் டேட்டா அண்ட் வெப் ரிசர்ச் அட்மின் சப்போர்ட் ஒரு சர்ச் கொடுத்துருக்கேன். நார்மலா 10 ஹவர்ஸுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஜாப் பண்றதுக்கு $20, 5 ஹவர்ஸுக்கு ஒர்க் பண்றா $50. அதே வந்து 20 ஹவர்ஸு கிட்ட ஒர்க் பண்றான்டா அவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கிங் இருக்கு அவர்கிட்ட $200. ஸோ 425 ஓர்டர்ஸ் வந்து இவர் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கு இது வரைக்கும். அடுத்து இன்னொரு ஆள்கிட்டயே நாங்கள் டேட்டா என்ட்ரியில பார்ப்போம். ஓகே, இது ஒரு கேர்ள். ஸோ இவங்கள்டே பார்ப்போம். இவங்க வந்து 6 ஹவர்ஸுக்கு வந்து $20, 10 ஹவர்ஸுக்கு வந்து $40, 15 ஹவர்ஸுக்கு $60. ஸோ கிட்டத்தட்ட 77 ஓர்டர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நான் இது வந்து 77 ஓர்டர்ஸுக்கு வந்த ரேட்டிங்னா இதுல பார்த்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 467 ஓர்டர்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க இதுல, இந்த வெப்சைட்ல. அடுத்தது வந்து ரியாக்ட் டெவலப்பரை பற்றி பார்ப்போம். ரியாக்ட் டெவலப்பருக்கு ஓகே. ஸோ இதுல நான் ஒரு ஆல்ட்டி ஓப்பன் பண்றேன். நார்மலா வீக்லி பேசிக், வீக்லி அந்த அவர் 40 ஹவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ற ஹவர்ஸுக்கு ஏற்ற மாதிரி $900, $3500, $4500, கிட்டத்தட்ட 308 ஓடர்ஸ் முடிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆள்கிட்டயே பார்ப்போம். ரம்டம் தான் நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. இது வந்து $120 ஸ்டார்டிங் பேசிக் பேக்கேஜ். 5 பேஜுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் கிரியேட் பண்ற 380. மற்றது வந்து 8 பேஜுக்கு ஏற்ற மாதிரி 780. 15 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கு 240, சாரி 15 ஓடர்ஸ் வந்து இப்போ கியூல இருக்குது. அதாவது அவர் இப்போ ஒர்க் பண்ணி கொண்டிருக்கு. 240 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்கில் பேஸ். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இவ்வளவு $100 வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் நான் ஸ்கில் பேஸ்ல வந்து அப்லோட் டவுன்லோட பார்ப்போம். நான் இப்போ சொன்ன மாதிரி அப்லோட் அண்ட் டவுன்லோட் வந்து ஜஸ்ட் நீங்க வந்து என்ன, நீங்க நார்மலா ஒரு பிடிஎஃப் அவங்க கிளைண்ட்ஸ் தாரதை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ இங்க பாருங்க, இவர்
300 பிடிஎஃப் ஃபைல வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறேன்டா $30. இது வந்து 1000 பிடிஎஃப் ஃபைல்ண்டா $100. இது வந்து 2000 பிடிஎஃப் ஃபைல்ஸ்ண்டா $150. ஸோ 11 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் ஓடர்ஸுக்கு அவருக்கு ரிவ்யூ கிடைச்சிருக்கு. 117 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்கு. ஸோ அதே மாதிரி ஓகே இவற்றை ஓப்பன் பண்ணுங்க. இதுலயே பாருங்க 1 GB இருந்து 10 GB அந்த அப்லோட் டவுன்லோட்னா $15. 11 GB இருந்து 60 GB $50. இவர் ஜிபியை மென்ஷன் பண்ணி அவர்கிட்ட பேமெண்ட்டை போட்டிருக்கு. ஸோ 26 ஓடர்ஸுக்கான இது வந்திருக்கு அவருக்கு ரிவ்யூ. பட் 169 ஓடர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 169 ஓடர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார். அதுல 26 ஓடர்ஸ் கிளைண்ட்ஸ் தான் அவருக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. நார்மலா ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து ரிவ்யூஸ் கொடுக்க மாட்டாங்க. நாங்களே ஆன்லைன்ல வந்து ஒரு ஓடர்ஸ் பண்ண மாட்டோம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ அப்படியே சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது உண்டு. அடுத்த பிடிஎஃப் கன்வெர்ட்டரை பார்ப்போம். ஓகே பிடிஎஃப் டு கன்வெர்ட் எக்ஸல்ன்ற அதை பார்ப்போம். சும்மா ஸ்பெசிஃபிக்கா இவற்றை ஓப்பன் பண்றேன். ஸோ பாருங்க $20 நார்மலா. இது வந்து அவற்றை ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி $40. இது $60. 186 ஓடர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க. அதுல 36 பேர் வந்து அவருக்கு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நார்மலா எல்லாருமே பாருங்க $20, $25, $10 அப்படி இருக்குது. ஓவராலா அவங்களோட பேமெண்ட் இந்த நான் ஸ்கில் பேஸுக்கு பாருங்க $10 வந்து $20 தான் ஸ்டார்டிங் பேக்கேஜ். இப்போ ஒரு பிரதர் கிட்ட இருந்தாரு என்ன பேக்ரவுண்ட் ரிமூவர் உண்டு. ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ்லேயே நாங்கள் பார்ப்போம். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ்ல நீங்க பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆல்ரெடி ஓப்பன் பண்றேன். ஓகே ஸோ இவங்களே பாருங்க 30 போட்டோ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுக்குறது $10. 120 போட்டோஸ்னா $35. 300 போட்டோண்டா $90. 1043 ஓடர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு பேரும் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்றேன் ரேண்டமா. இதுல பாருங்க பேசிக்ல வந்து ஒரு இமேஜுக்கு $5. ஒரு இமேஜுக்கு வந்து பேக்ரவுண்டும் ரிமூவ் பண்ணி ரீடச் எல்லாம் பண்ணி கொடுப்பேன்டா $10. இது 5 இமேஜுக்கு அந்த அதே செட்டப் பண்றதுக்கு $50. கிட்டத்தட்ட 849 ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓடர்ஸ் முடிஞ்சிருக்கு. அப்படி இந்த ஃபைவர்ல வந்து எக்கச்சக்கமா நீங்க பண்ற எல்லா ஒர்க்குக்கும் இருக்கு. ஸோ நான் இப்போ சொல்லியிருந்தேன் மெயின் கேட்டகரி என்ன அதுக்குள்ள சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போய் நாங்க பார்ப்போம். இந்த சர்வீஸ் கேட்டலாக் அப்படின்ற ஆப்ஷன்ல இந்த ஃபைவர்ல இருக்கிற அவ்வளவு சர்வீஸும் வந்து காட்டும். ஸோ பாருங்க இது வந்து மெயின் கேட்டகரி. இது கீழே இருக்கிறதெல்லாம் அதுக்கு கீழே இருக்க சப் கேட்டகரி. இது மெயின் கேட்டகரி என்ன, இது மெயின் கேட்டகரி சாரி இது மெயின் கேட்டகரி என்ன, இது கீழே இருக்கிற இதெல்லாம் சப் கேட்டகரி. பாருங்க எவ்வளவு சர்வீஸ் இருக்குன்னு. ஸோ இதுல உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்ச சர்வீஸும் இருக்கு, எக்கச்சக்கமான தெரியாத சர்வீஸும் இருக்கு. ஸோ நீங்க தெரிஞ்ச சர்வீஸுக்குள்ள ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணினீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து 4 விதமான சர்வீஸை வந்து அப்லோட் பண்ணலாம். ஃபர்ஸ்டா நீங்க ஃபைவர்ல ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஒரே மாதிரி சர்வீஸ் நாளும் போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 சர்வீஸுக்கு வந்து நீங்க வீடியோ எடிட்டிங்கும் போடலாம். இல்லாட்டிக்கு 4 சர்வீஸ்ல ஒன்று வீடியோ எடிட்டிங், மற்றது கிராஃபிக் டிசைன், மற்றது வந்து வெப்சைட் டிசைன் அப்படின்னு வேற வேற சர்வீஸும் போடலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபைவருக்கு நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க உங்களோட சர்வீஸை போட்டு ஏர்ன் பண்ண போறேன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 4 விதமான சர்வீஸ் போடலாம். அப்ப 4 விதமான சர்வீஸாலையும் உங்களுக்கு ஓடர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இப்படிதான் ஃபைவர்ல இப்போ வரையும் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல சும்மா ஸ்மார்ட் ஒர்க்ல. ஸோ நிறைய கஷ்டப்பட தேவையில்லை. பட் உங்களுக்கு என்ன உங்களோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே நாங்க ஃபைவர் அந்த கிளாஸ்க்குள்ளேயே போவோம் அடுத்ததான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் ஃபைவர் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி ரன் பண்றாங்க, என்ன மாதிரி பேமெண்ட் எல்லாம் போய்கொண்டிருக்கோம். இப்போ நாங்க பார்ப்போம். ஸோ இந்த ஃபைவருக்கும் நார்மலா நாங்க பிசிக்கலா ஜப்புக்கு போறோம் தானே, அந்த ஜப்புக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ நார்மலா பாருங்க ஃபிக்ஸடான ஒரு ஒர்க் ஷெடியூல் இருக்கும். நீங்க ஒரு ட்ரெடிஷனல் ஜப் போனா மார்னிங் 8 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஒரு ஃபிக்ஸடான ஷெடியூல் இருக்கும். அதே மாதிரி ஃபைவர்ல வந்து அப்படி இல்லை. நீங்க தான் என்ன ஓனர். ஸோ நீங்க சொல்ற டைமுக்கு தான் ஒர்க் பண்ண போறீங்க. அடுத்து ஃபிக்ஸட் சேலரி. நீங்க என்னதான் விழுந்து விழுந்து வேலை செஞ்சாலும் உங்களுக்கு சேலரின்றது அதுதான் வரப்போகுது. பட் ஃபைவர்ல வந்து இந்த மந்த் இவ்வளவுதான் சேலரி எனக்கு வந்து ஒரு சேலரி சொல்ல இல்லாது. நீங்க எவ்வளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு நீங்க உங்களோட ஸ்கில்ஸையும் கொஞ்சம் சைட்டால வளர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வெப்சைட் டிசைன் பண்ணீங்கன்னா ஒரு $80 வரும்.
அதே மாதிரி கிராஃபிக் சாரி பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்தீங்கன்னா $10 வரும். ஸோ உங்களோட சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இது இருக்கு. ஒரு ஆள் வந்து 4 சர்வீஸ் மட்டும்தான் செய்யலாம்னு இல்ல. இப்ப நீங்க ஃபர்ஸ்டா ஃபைவருக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா, அந்த ஃபைவர்லயும் சில லெவல்ஸ் இருக்கு. லெவல் 1 நியூ செல்லர், லெவல் 1, லெவல் 2, டாப் ரேட் செல்லர் வந்து லெவல்ஸ் இருக்குது. ஸோ நீங்க நியூ செல்லரா ஜாயின் பண்றீங்கன்னா 4 போடலாம். ஸோ நீங்க வந்து ஒரு டாஸ்க்கள் இருக்கு. அந்த டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு 10 சர்வீஸ் போடலாம். லெவல் 1க்கு போன பிறகு. லெவல் 2க்கு போன பிறகு 14, 15 சர்வீஸ் போடலாம். ஸோ டாப் ரேட்டுக்கு போன அப்புறம் அங்க 20 கிட்ட சர்வீஸ் போடலாம். ஸோ அப்படி நீங்க லெவலப் ஆக ஆக ஃபைவர்ல இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அன்லாக் ஆகும். அடுத்த ட்ராவல் டு ஆஃபீஸ் நீங்க வந்து மார்னிங் ஒலிம்பி பஸ்ஸோ அல்லது பைக்லயோ வந்து மின்னக்கட்டு இதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போக வேண்டி இருக்கு. பட் நீங்க வந்து ஃபைவர்ல நீங்க மார்னிங் எழும்புறீங்க, வடிவா படுத்துக்கிறதுக்கு லேப் ஆன் பண்ணி பார்த்துட்டு படுத்துக்கிறதுக்கலாம் திருப்பி அப்படியே. ஸோ அப்படி ஃபிளெக்சிபிளான ஒர்க் இருக்கு. அடுத்த ஒர்க் அண்டர் பாஸ். ஸோ பாஸ்னாலே அங்கே ப்ரெஷர் இருக்கு. ஸோ டார்கெட் இருக்கு, நீங்க ஃபினிஷ் பண்ணணும், சொன்ன டைமுக்குள்ள சொன்ன ஒர்க்கை முடிச்சாகணும். அப்படி எக்கச்சக்கமான ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் நீங்க வந்து நீங்க தான் பாஸ். ஸோ நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க எப்போ ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு இந்த ஒர்க்கை நான் எப்போ பண்ணலாம். ஸோ கொஞ்சம் நேரம் சுத்தி போட்டு வந்து பண்ணுவோம், கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்துட்டு பண்ணுவோம். ஸோ அப்படின்னு நீங்க முடிவு எடுப்பீங்க. அடுத்த வந்து ஜொப்புக்கும் பிசினஸுக்கும் என்ன வித்தியாசம் நார்மலா பாருங்க. ஜொப் வந்து நீங்க ஒவ்வொரு மந்த்துக்கும் எவ்வளவுதான் ஒர்க் பண்ணாலும் 2000 தான் உங்களுக்கு டாலர்ஸ்ல நான் இதுல மென்ஷன் பண்ணியிருக்கேன், அப்படிதான் வரும். பட் பிசினஸ்ல வந்து நீங்க இப்ப ஃபைவர்ன்றது ஒரு பிசினஸ். இப்ப எடுத்தோடனே நீங்க ஒரே நாள்ல என்ன ஒரு கோடி அதிபதியா ஆகலாம். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்டா பில் பண்ணணும். ஸோ 1 மந்த் உங்களுக்கு வந்து ஓடர்ஸ் மேபி வராம இருக்கலாம். 2 மந்த்ஸுக்குள்ள நீங்க மேபி, பட் அடுத்த மந்த் வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ்க்கு முடிய ஓடர்ஸ் வந்து வரலாம். ஸோ அடுத்த மந்த் இன்னும் டெவலப் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓடர்ஸ் எடுக்கிறதுதான் கஷ்டம். ஸோ ஒரு பிரதர் பதில வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நான் இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் போட்டிருந்தேன், கிராஃபிக் டிசைன், வெப் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைன், சாரி வேர்ட் ப்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தான், பட் ஓடர்ஸ் வரையில அப்படின்னு. ஸோ ஓடர்ஸ் வரணும்னா நீங்க வந்து அக்கௌண்ட்டை வந்து மெயினா எஸ்இஓ வச்சு கிரியேட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்துலயும் வந்து எஸ்இஓ வந்து ஃபுல்லா நீங்க ரீச் பண்ணி காட்டியிருக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க அந்த ஓடர்ஸுக்கான எல்லா மெயினான விஷயங்கள் இருக்குது, அந்த எல்லா இம்பார்ட்டான திங்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒன்றும் ப்ரிப்பரா நீங்க பண்ணலாட்டிக்கு நீங்க ஓடர்ஸ் வராது. நார்மலா நீங்க யூடியூப்பை பார்த்து பண்ணிருந்தீங்கன்னா கிக்க பற்றி கூட அவங்க பெருசா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்டா அவங்க கண்டென்ட்டுக்காக கிரியேட் பண்றோம்ட்டு. யாருமே வந்து அந்த மெயினான விஷயத்த வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வச்சுட்டு மிச்சத்தை தான் வந்து வெளியில சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நார்மலா உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு ஜொப்புக்கும் பிசினஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். இது வந்து பாருங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப் தான். ஸோ இதுல வந்து பாருங்க, இது வந்து ஏர்ன் பண்ணவர் வந்து $15 ஏர்ன் பண்ணிக்கிறேன். எங்களோட 3ஆம் மாசம், அதாவது ஒரு மார்ச் பேஜ்ல இருக்கிற ஒரு பிரதர் ஏர்ன் பண்ணியிருந்த உடனே அவர் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தவர். அடுத்த வந்து இது ஒரு $57 வந்து ஏர்ன் பண்ணியிருந்தவர் ஒரு பிரதர். இது வந்து ஓ லெவல், அதாவது இவர்கிட்ட வயசு வந்து கிட்டத்தட்ட ஓ லெவல் ஃபினிஷ் பண்ண பிறகு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவர் வந்து 17 16 வயசு தான் இருக்கும். அவருடைய ஃபர்ஸ்ட் ஆர்டரை வந்து $57. ஸோ அதே மாதிரி அவர் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எங்களுக்கு ஓட தந்தவர். அடுத்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் இருக்குது, எங்களோட டிக்டாக் பேஜ்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு பேட்சும் ஃபினிஷ் பண்ண அப்புறம் அவங்க ஆர்டர் கிடைச்சதுக்கான ரிவ்யூஸ் எல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நான் இதில் வந்து ஷோ பண்ணல, என் சவுண்ட் வந்து பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ண அப்புறம் குரூப்ல சென்ட் பண்ணிவிடுறேன். இதெல்லாம் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஏர்னிங் ப்ரூஃப், ஒவ்வொரு பெட்ச்லையும் ஒவ்வொரு ஆக்கள் ஏர்ன் பண்ண ஏர்னிங் ப்ரூஃப்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு ஆக்கள், ஸோ இது வந்து அப்படி எக்கச்சக்கமா இருக்கு. நம்ம வந்து இதுல சிலதை வந்து ஷோ பண்ணிருக்கு. இதெல்லாம் வந்து எங்களோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்க அவங்க ஃபினிஷ் பண்ண பிறகு ஓடர்ஸ் வந்ததுக்கான ஏர்னிங் ப்ரூஃப், சாரி அவங்களோட ரிவ்யூஸை வந்து எங்களுக்கு தந்திருக்காங்க. இவங்க வந்து கேண்டி கேர்ள் ஒரு ஆள், இவங்க வந்து இவரும் கேண்டி பாய், இவர் வந்து முல்லைத்தீவு பாய் ஒரு ஆள். ஸோ அதே மாதிரி இந்தியன்ஸும் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்க, துபாயில இருந்து படிக்கிறவங்க இருக்காங்க, மலேசியால இருந்து படிக்கிறவங்க இருக்காங்க. அடுத்தது வந்து ஸோ இது வரைக்கும் இவ்வளவு தான் ஜாயின் பண்ணிருக்காங்க வேற வேற நாட்டுல இருந்து. ஸோ இப்படி நார்மலா இந்தியன் ஸ்ரீலங்கன்ஸ் வந்து ஒவ்வொரு பேட்ச்லயும் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஃபைவரை பற்றி நீங்க உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. பட் இந்த ஃபைவர்ல நான் தான் இந்த ஃபுல் கோர்ஸையும் வந்து நான் உங்களுக்கு எடுக்க போறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு டீச் பண்றது ரெடியா இருக்கு. ஸோ நீங்க இந்த கோர்ஸ்ல படிக்கிறது ரெடியா இருக்கிறீங்களா? எஸ்.
யா. ஓகே. ஸோ இந்த ஃபைவர் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள்கிட்ட ஸ்கைஅப் கேம்பஸால ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபைவர் கோர்ஸ். ஸோ இந்த ஃபைவர் கோர்ஸ் மட்டும் இல்லை, நாங்கள் இன்னும் கோர்ஸ்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மெயினாக இந்த ஃபைவர் கோர்ஸ் இப்போ நாங்கள் சொல்றது 1 மந்த் கோர்ஸாக தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே Zoomல தான் நடக்கும். ஸோ இப்போ இன்றைக்கு எப்படி உங்களுக்கு இந்த கிளாஸ் போரா நடந்துச்சோ, போரா நடக்காதுன்னு நினைக்கிறேன், சொல்லியா இருந்திருக்குமெண்டு. Zoomல லைவ் கிளாஸாக தான் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டைம் டேபிளும் வந்து நாங்கள் எல்லார்ட்டையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் கேட்டு தான் டைம் டேபிளும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். பட் நார்மலாக நைட் டைமில் தான் டைம் இருக்கும். ஸோ நைட் டைமில் தான் கிளாஸ் இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுறதுல மெயினாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு 18ல இருந்து 20, 30, 25, 30 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் நார்மலாக எங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக ஜாயின் பண்ணுறவங்க. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அதே மாதிரி துபாயில இருந்து துபாய் அரபிக் கண்ட்ரில இருந்தும் ஜாயின் பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 3 கண்ட்ரில இருந்தா நார்மலா ஒவ்வொரு பேட்சும் ஜாயின் பண்றவங்க. ஸோ அவங்களோட டைம் எல்லாம் நாங்க மென்ஷன் பண்ணி தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து தமிழ் மீடியத்துல நடக்கும். ஸோ இங்கிலீஷ்ல இதெல்லாம் டைப் பண்ணிருக்கானே, ஃபுல்லா இங்கிலீஷ்ல நடக்க பண்ணல, ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனலா நாங்க காட்டுறதுக்கு. பட் தமிழ் மீடியத்துல நடக்கும். ஓகே. ஸோ அடுத்து வந்து எங்களோட கோர்ஸ்ல ஏன் நீங்க வந்து ஸ்கைஅப்ல சூஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து லெக்சர் நான் தான் பண்ண போறேன். ஸோ நானே என்ன எக்ஸ்பர்ட்னு சொல்றதை விட, நான் வந்து 2019ல இருந்து ஃபைவர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 2019 மிட்ல இருந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னிட்ட வந்து கிட்டத்தட்ட 3 ஐடி இருக்கு ஃபைவருக்கு. 3ம் வேற செப்பரேட்டான ஐடி தான். நான் வந்து லெவல் 2ல இருக்கேன் ஃபைவர்ல. லெவல் 2ல ஒரு ஐடி இருக்கு, லெவல் 1ல மற்ற 2 ஐடியும் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஃபைவர்ல ஒரு $6,000 மேல ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஏர்ன் பண்ணிக்கொண்டா இருக்கேன். ஸோ இது வரைக்கும் இந்த இத்தனை வருஷம் இது நான் ஃபுல் டைமா பண்ணல, ஜஸ்ட் ஒரு நான் அப்போ பார்ட் டைமா தான் இந்த ஃபைவரையும் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் தருவேன். ஏன்னா நான் இத்தனை வருஷமா ஃபைவர்ல இருக்கேன். ஸோ ஃபைவர்ல எனக்கு ஒவ்வொரு இதுவும் எனக்கு தெரியும். ஸோ நான் ஜாயின் பண்ணக்குள்ள இருந்த ஃபைவர் வேற, இப்ப இருக்கிற ஃபைவர் டேஷ்போர்டு எல்லாமே வேற. ஸோ எனக்கு கட்டாயம் எந்த ஒரு ஆளுக்கு என்ன இஷ்யூ வந்தாலும் என்னால வந்து அவங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு சொல்யூஷனோட சொல்ல இயலும். அடுத்த வந்து ப்ராக்டிக்கல் டாஸ்க். உங்களுக்கு வந்து இப்படி லெக்சர் மாதிரி போகாது. ஸோ நான் சொல்றதை வந்து நீங்க இப்படி அமைதியா இருந்து கேட்டு இருக்கிற மாதிரி இருக்காது மற்ற லெக்சர்ஸ் கிளாஸ்கள் எல்லாம். ஸோ அது வந்து நீங்களும் எங்களோட வந்து கொஞ்சம் நோட்ஸ்கள் எடுக்கிறது, கேள்விகள் கேட்கறது, அதே மாதிரி நாங்கள் தர டாஸ்க்களை வந்து ப்ராக்டிக்கலாக நீங்க ஃபினிஷ் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்றது, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த கிளாஸ் வந்து மூவ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து தருவோம் இந்த கிளாஸுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேபி நீங்க ஃபியூச்சர்ல உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண போறீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸை வந்து நீங்க எங்கள்கிட்ட இருந்தே நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொண்ட சாஃப்ட்வேர்ஸை நீங்க டெவலப் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் ஃபைவருக்கு ஏற்று மாதிரி, அதாவது ஃபைவர்ல நீங்க ஃபியூச்சர்ல ஏர்ன் பண்றது இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் தான் ப்ரொவைட் பண்றோம். அடுத்த லைஃப் டைமுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் தருவோம். ஸோ ஆல்ரெடி எங்களோட வேற கோர்ஸ்ல படிக்கிறவங்க இப்போ ஃபைவர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஐடியா இருந்தால் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ எங்களோட லைஃப் டைம் சப்போர்ட்ன்றது சிம்பிளா நாங்கள் லைஃப் டைம் சப்போர்ட் வாயால சொல்றது இல்லை. நார்மலா எப்பயுமே நீங்க மெசேஜ் பண்ணா வித்தின் 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ்க்குள்ள வந்து எங்களோட டீம் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் தந்துருவாங்க. அந்த அளவுக்கு லைஃப் டைமுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி பீனர் ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சா இருக்கும். ஸோ நார்மலா இப்போ கதைக்கிறத விட இன்னும் இறங்கி வந்து நான் ஃபுல் கிளாஸும் பண்ணுவேன். ஸோ இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்றோடைய எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும்ன்றதுக்காக நான் கொஞ்சம் ஆறுதலா சொல்லிட்டு போனேன். ஃபாஸ்டாகவும் தான் லைட்டா. ஓகே, மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ இந்த ஃபைவர் கோர்ஸ் தான் 1 மந்த்துக்கு நீங்க படிப்பீங்களா என்றா இல்ல. ஸோ இந்த 1 மந்த் ஃபைவர் கோர்ஸ் தான். பட் உங்களுக்கு இந்த ஃபைவர் கோர்ஸால 1 மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒன்று கிடைக்கும். அடுத்த ஸ்கில்ஸும் வந்து 20க்கு மேல நாங்க டீச் பண்ணுவோம். இது ஏனென்றா நான் இப்ப சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நார்மலா ஸ்கில் இல்லாதவங்களும் வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் நாங்க வந்து ஸ்கில் இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் ஃபைவர்ல வந்து எந்த டைம் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஸ்கில்ஸ் என்னவோ அதுகளை தேடி நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பேச்சுக்கும் நாங்க படிப்போம். ஏன்னா ட்ரெண்டிங் ஆகிற ஸ்கில்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த ஸ்கில்ஸை வந்து நாங்க உங்களுக்கு டீச் பண்ணி அதை எப்படி வச்சு ஏர்ன் பண்றதா சொல்லுவோம். அப்படி ஏர்ன் பண்ண ஒருத்தர் தான் நீங்க பார்த்து அந்த நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு 16-15 வயசு போய் $57 உண்டு, அவர் ஏர்ன் பண்ணவர். அதே மாதிரி லைஃப் டைமுக்கு ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்கும். இது உங்களுக்கு நான் சொல்லலாம். அடுத்த 5க்கு மேல ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். Zoom ரெக்கார்டிங்ஸும் வந்து நாங்கள் உங்களுக்கு தருவோம். சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ அல்லது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ண இல்லாம போயிட்டு அப்படின்னா நீங்க வந்து அன்றைக்கு கிளாஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறமே உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு அன்றைக்கு நைட்டே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்க செக் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மேபி நீங்க அதுக்கு ஏர்லியாவே வந்து எங்களுக்கு இன்ஃபார்மெண்டா தந்தீங்கன்னா ஓகே. அடுத்த மெயினான ஒரு பிக் ஆஃபர் என்னன்னா, இந்த டிசம்பர் பேட்சோடயே நாங்க எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்றதா இருக்கு இந்த ஆஃபர்கள் எல்லாம். ஏன்னா ஜனவரி பேட்ச்ல இருந்து நாங்க இன்னும் கொஞ்சம்
இந்த கோர்ஸோட அமௌண்ட்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு இருக்குது. ஸோ அதனால பெஸ்டா லாஸ்டான ஆஃபரா இது என்னன்னா 5 அடிஷனல் கோர்ஸ் பேக் கொண்டு ப்ரொவைட் பண்றோம். இது வந்து லைவ் கிளாஸா நடக்காது. ஆல்ரெடி எங்கட லெக்சர்ஸ் மாதிரி ஸ்கைஅப் கேம்பஸ்ல படிப்பிச்ச எங்கட லெக்சர்ஸ் மாதிரி வந்து டீச் பண்ண கோர்சஸ் தான் ரெக்கார்டிங்ஸா இருக்குது. அதை நாங்க ஃபைவர் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ண அன்றைக்கே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணக்குள்ள அதோட நாங்க இந்த ஃப்ரீ கோர்ஸையும் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த 5 கோர்ஸும் என்னென்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இது எவ்வளோ வேல்யூட்டான கோர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி வீடியோ எடிட்டிங். ஸோ அதுவும் எவ்வளோ வேல்யூட்டான கோர்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப் டெவலப்மெண்ட் சொல்லவே தேவையில்லை. கிராஃபிக் டிசைனும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இப்போ எவ்வளோ ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு தெரியும். ஸோ இவ்வளோ கோர்ஸும் நாங்கள் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் எங்கள்கிட்ட ஃபைவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஏனெண்டா ஃபைவர்ன்றது நான் ஆல்ரெடி சொன்னேன் ஏர்னிங் பேஸ் கோர்ஸ். பட் நீங்கள் மேபி ஃபியூச்சர்ல வந்து இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த 5 கோர்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயா நாங்க ப்ரொவைட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நாங்க இந்த ஃபைவர் கோர்ஸ்ல எண்ட்ல தாரோம். அடுத்தது வந்து இதுதான் எங்களோட மெயின் கண்டென்ட். ஸோ எங்களோட ஃபைவர் கோர்ஸுக்குரிய அமௌண்ட்டும் இந்த லாஸ்ட் இயர் லாஸ்ட் மந்த் இந்த ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கேன். 100% வந்து உங்களோட ஜனவரி மந்த்ல இருந்து அமௌண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இதுதான் லாஸ்ட் டிசம்பர் வரைக்கும் பெஸ்ட் ஆஃபரா நாங்க இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கண்டென்ட்கள் வந்து என்னென்ன படிப்பிப்போம்ன்றதுல நாங்கள் இதில் சின்ன சின்ன சேஞ்சஸும் இருக்குது. ஸோ பட் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் இருக்கு. ஸோ கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃப்ரீலான்சிங் அண்ட் ஃபைபர் தான் நாங்கள் இன்றைக்கு பார்த்துனாங்க. ஸோ இதுக்கு அப்புறம் நாங்கள் என்னென்ன படிக்க போறோம்ன்றதெல்லாம் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்த வந்து உங்களோட அமௌண்ட்டை பார்த்தோம்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 2500 ரூபி. ஸோ இந்தியன் ரூபியில 2500 ரூபி தான் இந்த அமௌண்ட். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 6000. ஸோ நீங்க வெளியில வேணும்னா செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த ஃபைவர் கோர்ஸ்ன்றது போய்கொண்டிருக்குது. அது இவ்வளோ ஆஃபர்ஸோட. ஸோ 6000 ருபீஸ் இன்ஸ்டால்மெண்ட்டும் வந்து அவைலபிளா இருக்குது. நீங்க இந்த 076000782 அந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் சென்ட் பண்ணீங்கன்னா எங்களோட கஸ்டமர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. இந்தியன்ஸ் வந்து இந்த ஜீரோக்கு ஃபர்ஸ்டா இருக்கிற ஜீரோக்கு போற +94 அட் பண்ணி போட்டு அதுக்காக 76 நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சரியா இருக்கு. ஸோ நீங்க வந்து எங்கிட்ட கஸ்டமர் சப்போர்ட்டரை கண்டெக்ட் பண்ணி நீங்க இப்பவே ஜாயின் பண்ணுங்க. அடுத்த விஷயம் வந்து நீங்க ஜாயின் பண்றேன்னா கொஞ்சம் ஏர்லியாவே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஜஸ்டே மட்டும் 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க எங்களுடைய சீட்ஸை வந்து. ஸோ நாங்கள் இன்னும் வந்து அடிஷனலாக கொஞ்சம் சீட்ஸை வந்து இன்புட் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் ஏர்லியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock முன்னாடி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ண அப்புறம் இப்போவே வந்து எங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டோட கதைச்சு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை உங்களோட சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். த எண்ட். ஸோ இந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற டவுட்ஸில் வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க.